தேவன் வந்திருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் சுகமாக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த ஆராதனையை ஆரம்பித்து தரும்படியாய் எங்கள் மத்தியிலே போதகர் சூசேப்பு அவர்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடு. ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்கு அற்புதம் செய்யும், இன்றைக்கும் எங்களை விடுதலையாக்கும், இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிமையா என்று சொல்லி ஜெபத்தோடு கூட நாங்கள் காணப்படலாம். ஹல்லேலூயா. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல நாமத்தினால் பரலோக பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நேற்று இன்று என்றும் நீர் மாறாதவராக அன்று செய்த அற்புதங்களை இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே செய்து உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக முதலாவது நாங்கள் நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, கடந்ததான 3 தினங்களும் நீர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், நம்முடைய நாமம் மகிமைக்கின்றோம், உம்முடைய வல்லமை ஆண்டவரை வெளிப்படும்படியாகவும் நீர் ஜீவிக்கிற தேவன் என்பதை உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியாகவும் நீர் இந்த இடத்திலே பலத்த செய்கைகளை கர்த்தர் செய்ய போகிறபடினால் நாங்கள் முதலாக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே பரலோக பிதாவே, இந்த நாளிலும் சுவாமி இந்த மைதானம் முழுவதையும் உம்முடைய மகிமைக்குள் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய மகிமைக்கென்று வெளிப்பட கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த இடத்திலும் வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு பாவி அழிந்து போறதை விரும்பாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே பிதாவே, ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைக்கென்று மகிமையாக கடந்து செல்ல கிருபை செய்வீராக. அதுக்கு மேலாக இந்த எங்கள் மத்தியிலே இத்தனை நாட்களும் எங்கள் மத்தியில் இந்த ஊழியம் செய்கிற அருமையான தேவதாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை உம்முடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஊழியர்கள் அக்கினியாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த 4வது நாளிலும் ஆண்டவரே மகன் மூலம் உம்முடைய மகிமை வெளிப்பட நீர் அவர் மூலம் வெளிப்படத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தாவே நீர் அன்றைக்கு இந்த பூமியில வாழுகிற போது செய்து என்று வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலாக உம்முடைய விசுவாசிக்கிற தேவதாசனை கொண்டு இந்த நாளில் பெரிய காரியத்தை நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆவி ஆத்மா சரீரங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குழுவினரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திரு சபையாரை ஒப்புக் கொடுக்கிறோம். மைதானம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யும்படி உடைய திரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறபடி நான் நன்றி செலுத்தி எல்லா கணத்தையும் மகிமையுமக்கு செலுத்தி ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி பாசு. மீண்டும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை உங்களிடத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக, அவர்கள் பிரதான பாதையாகிய ஏனையின் பாதையை கடக்க முயற்சி செய்வதால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை கவனமாய் வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போதகர்கள் தயவு செய்து மைதானத்தில் எங்கிருந்தாலும் உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானங்களில் வந்து அமர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இயேசுவுக்கே துதிகீதங்கள் சுகமளிக்கும் ஆராதனை என்கிறதான அந்த 4வது நாள் கூடுகைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இது இயேசு கைவிடார் சுவிசேஷ பணியகத்தினூடாக நடத்தப்பட்டு கிளிநொச்சி மாவட்டத்தின் இறைபணியாளர் ஐக்கிய ஒன்றியத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு உங்களுக்கு மாதந்தோறும் ஜீவமன்னா என்கிற புஸ்தகம் உங்களுடைய வீடுகள் தேடி வர வேண்டுமாக உங்களுடைய விலாசங்களை வலது பக்கத்தில் இருக்கிறதான காரியாலயத்திலே உங்களுடைய பெயர் உட்பட உங்களுடைய வீட்டின் விலாசத்தை கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலதிகமான போதகரோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமாகில் இலக்கம் 60/5 புதிய கலனி பாலம் ஊர்வடவத்தை என்கிறதான விலாசத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள். இன்று உலகம் எங்கிலும் வல்லமையாக பயன்படுத்தப்படும் தேவ மனிதர் எங்களுடைய மாவட்டத்திலும் வந்து 4வது நாளாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்டதான நாடுகளிலே தேவன் அவரை பாவித்துக் கொண்டிருக்கிறார். இலங்கையிலும் பல மாவட்டங்களிலே கடவுள் அற்புதமாய் அதிசயமாய் பாவித்துக் கொண்டிருக்கிறார். கொழும்பு பகுதியிலே இன்றைக்கு மிகவும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரம் என்று சொன்னால் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார் அன்பு போதகர் ஜோசப் ஐயா அவர்கள் தான். ஆகையினால நாங்கள் அவருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம்.
மீண்டும் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்து எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தின் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் எடுத்த அந்த முயற்சியை தேவன் அவரையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அதனை தொடர்ந்து வந்திருக்கிற போதகர் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஐக்கியத்தின் சார்பாக நான் அன்போடு கூட அவரை வாழ்த்தி வரவேற்க போகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒரு முறை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு இந்த 4வது நாளிலும் ஆண்டவர் நம் மத்தியிலே மகிமைப்பட விரும்புகிறார். எங்கள் மத்தியிலே இன்று உலகம் முழுவதும் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் இயேசு கைவிடார் சுவிசேஷ பணியகத்தின் பிரதான சபை போதகரும் ஸ்தாபகருமான ஏஜே ஜோசப் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு கூட கரங்களை உற்சாகமாய் தட்டி வரவேற்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட அநேக பேர் புதிதாக வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரை தேவன் தனித்தனி அறிவார். உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் தேவன் அறிவார். சில கேட்பார்கள், பாஸ்டரை தனியாக சந்தித்து என்னுடைய பிரச்சனை சொல்லி ஜெபிக்க மாட்டாரா என்று சொல்லி. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் உங்கள் உள்ளத்தை பார்த்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்கள் முழு மனதோடு அவரை விசுவாசித்து உங்களுடைய காரியங்களை ஜெப வேளையில சொல்லும் போது தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பார். தாமதமின்றி நாங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். இது எங்கள் கையில் ஒரு விசேஷமான, இன்றைக்கு புதிதாக வந்தவர்களுக்கு நான் சின்ன ஒரு அறிமுகம். இது கொம்பினால் செய்யப்பட்ட எக்காலம் என்று பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. இது யோசுவாவின் புஸ்தகத்திலே இடம்பெறுகிறது, முக்கியமான ஒரு பங்கு. எக்கோ. ஆகவே இந்த எக்காலத்தை ஊதும்போது அங்கே எரிகோ என்கிறதான ஒரு எதிரிகளுடைய ஒரு பெரிய மதில், ஒரு கோட்டை இடிந்து விழுந்ததாக வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இங்கே எந்த கோட்டையும் சுவர்களும் மதில்களும் இல்லை இந்த மைதானத்திலே. ஆனால் எங்களுடைய கண்களுக்கு தெரியாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதான கட்டுகள், பிரச்சனைகள், பிசாசின் பிடிகள், அந்தகார சக்திகளை நிர்மூலமாக்க வல்ல தேவ வசனத்துக்குரிய எக்காலத்தை இப்பொழுது இங்கே ஊத போகிறோம். வேத வசனத்தின்படியாக 7 முறை சுற்றி வரும்போது 7ஆம் முறையாக ஜனங்கள் எக்கால சத்தத்தோடு ஆர்ப்பரிக்கவும் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் 3 முறை ஊதுகிறோம். 3ஆம் முறை ஊதும் போது தயவு செய்து நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு சத்தத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு சத்தத்தை உண்டாக்க வேண்டும். என்ன இந்த ஆர்ப்பரிப்பு சத்தம் என்று சொன்னால், பாஷை இல்லாத, வசனம் இல்லாத ஒரு பெரிய சத்தம் உங்கள் தொண்டையில இருந்து எழும்ப வேண்டும். அது நாங்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி சத்தமிடுவது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாங்கள். நாங்கள் வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கிற நேரத்தில் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது முறை வரும்போது நெடுந்தோனியா தொனிக்கும் போது ஜனங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று. மூன்றாவது முறையாக எக்காலத்தை தொனிக்கும் போது நீங்கள் எல்லோருமாக ஒருவரும் கூட அமைதியாக இருக்க வேண்டாம். உங்கள் வாய்களை திறந்து மிக சத்தமாக ஹல்லேலூயா என்ற ஒரு சத்தத்தை எழுப்பும் போது இந்த எக்கால சத்தமும் உங்களுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தமும் சேர்த்து உங்கள் நகரத்திலே, கிளிநொச்சி நகரத்திலே இருக்கிறதான அந்தகார பிசாசின் கோட்டைகள் இடிந்து விழும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிசாசின் பிடிகள் அகன்று போகும். சில வேளை அந்த எக்கால தொனியோட கூட சில கீழே விழுவது நீங்கள் பயப்பட வேண்டாம். ஊழியக்காரர்கள் வந்து அந்த நேரத்தில் அது அவர்களை அங்கிருந்து அகற்றி இங்கே கொண்டு வருவார்கள். பிசாசின் பிடியில இருக்கிற அந்த அந்தகார சக்திகள் உங்களை விட்டு ஓடுகிற நேரம் தான் அவர் கீழே விழுவார்கள். பயப்பட வேண்டியதில்லை. தேவன் இந்த பெரிய காரியங்களை
யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும் போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. යශුවා 6 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පදයේ සිට තවද ඔවුන් බැටළුවන් හොරණෑවෙන් බොහෝ වේලාවක් ශබ්ද පවත්වන විට හොරණේ ශබ්දය නුඹලාට ඇසුනාම මුළු සෙනග මහත් ඔල්වර හඬක් පවත්වත්වා. එවිට නුවර පවුර ඇද වැටෙන්නේය. සෙනගද එකිනෙකා තම තමා ඉදිරිපිට නැගී යත්වයි කීසේක. එසේ සෙනග ඔල්වර හඬ ගැසූහ. පූජකයෝ හොරණෑ පිම්බෝය. සෙනග හොරණෑ ශබ්දය අසා මහත් අඬකින් ඔල්වර හඬ පැවැත්වූ විට පවුර ඇද වැටුණේය. கண்களை மூடி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து சொல்லுங்கள். பெருமாக ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே சில விழுகிறார்கள், தூக்கி கொண்டு வரப்படுகிறார்கள். ஓ, இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அங்கே இன்னும் ஒரு சில விழுகிறாங்க. கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. இயேசு வல்லவர். இயேசு இறங்குகிறார். இங்க பதம் தெரியாதவங்க இந்த ஸ்கிரீன்ல உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட போது ஹல்லேலூயா. கொண்டு வாருங்க. இயேசு வல்லவர். இயேசுவே. கிளிநொச்சி நகரத்துக்கு இறங்கும் ஆண்டவரே. கிளிநொச்சி நகரத்துக்கு இறங்கிடலாம். இறங்கிடலாம். வல்லமை இறங்குவதாக. மகிமை இறங்குவதாக. உம்முடைய மகிமையினாலே உம்முடைய ஜனங்களை தொற்றல்லும் ஆண்டவரே. தொற்றல்லும் ஆண்டவரே. தொற்றல்லும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தொற்றல்லும் ஆண்டவரே. வல்லமையே. எங்கள் மகிமையே. இஸ்ரவேலின் மகிமையே. இறங்கி வாருமையா. நீர் வரும்போது இதோ பிசாசுகள் அலறி ஓடுகிறது. தகப்பனே வல்லமையின் ராஜாவே இறங்கி எறலும். இறங்கி எறலும். கிருபை செய்தலும். இறங்கி எறலும். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். இயேசுவே. அங்கே அங்கே ஒரு அசுத்த வேலை கழிக்கப்படுது. உதவி செய்யுங்க சகோதரிகள், உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. Come on. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உயிரோடு இருக்கிறீரே. உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ அசுத்த ஆவிகள் இங்கே தகப்பனே ஓடுகிறது. எதிரியாக
எதிரியாகிய சாத்தானுடைய மதில்கள் සතුරා යක්ෂයාගේ බලකොටු எதிரியாகிய சாத்தானுடைய மதில்கள் විරුද්ධකාරයන් යක්ෂයාගේ බලකොටු இடிந்து விழுகிறதற்காக ஸ்தோத்திரம் නිසා ස්තුති இடிந்து වේවා விழுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஐயா නිසා ස්තුති நன்றி වේවා ස්තුති நன்றி ස්තුති மகிமையா இறங்கிடுறோம் தகப்பனே உன் பிள்ளைகளை விடுவியா இந்த நகரத்தை விடுவியா சாத கட்டுகள் இருந்து இந்த நகரத்தை விடுவியா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இதை பாருங்களே காலம் தொழிந்த போது உங்கள் வாழ்க்கை கெடுக்க உங்கள் குடும்பத்தை அழிக்க உங்களை சீக்கிரமாக சுடுகாட்டுக்கு கொண்டு போக உங்களுக்குள்ளே வந்த பிசாசுகள் அவைகள் தான் எதிரிகள் சாத்தானின் தலை ஜீவனுள்ள இயேசு நசுக்குகிறார் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கியறோம் விடுதலை ஆக்கியறோம் இயேசுவே உங்க நாமத்துக்கு மகிமை 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 நீ உயிருள்ள தெய்வம் ஐயா நன்றி நன்றி ஆண்டவரே மகிமை மகிமை ஆண்டவரே வல்லமை வல்லமை ஆண்டவரே தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே glory 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 உற்சாகமாக கரங்களை கொண்டு இன்னொரு முறை எல்லாரும் ஒரு ஆர்ப்பரிப்பு ஹalleluya சத்தமும் வேண்டும் கைத்தடுதலோடு வாய்களை திறந்து ஹalleluya இன்னொரு முறை ஹalleluya இயேசுவே உமக்கு மகிமை இயேசு உயிரோடு இருக்கிறாரா இந்த பாருங்க என்ன தூக்கி கொண்டு வராரு நான் வசனத்தை வாசித்தோம் வசனங்களை வாசித்தோம் வேதத்தில் எழுதியிருக்கிறபடி எக்காலத்தை தொனிக்கும் போது எக்காலத்தை தொனிக்கும் போது அன்றைக்கு எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது போல இன்று சாத்தானுடைய எதிரி கோட்டையாகிய சத்துருவின் ஆகிய பிசாசானவன் தேவன் அவர்கள் தலைகளை நசுக்குகிறார் இயேசு பிசாசின் தலையை நசுக்க வல்லவர் பிசாசே இயேசுவோட உன்னால தப்பிக்க முடியாது இந்த உடம்புகளை விட்டு போ இயேசுவின் நாமத்திலே போ இயேசுவின் நாமத்திலே போ ஹalleluya 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 நன்றி இயேசுயா ஸ்துதி இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்துதி இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே பிரசன்சாவே இயேசுவே ஹalleluya 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 அந்த அசுத்தாவிய அந்த காட்சிகளை கொஞ்சம் அதிகமா காண்பீங்க என்ன பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க தம்பி அந்த காரி அந்த ஏவா பெண்ணாண்ட மாவா பலாக இந்த காட்சி உடையில போ போ நேரம் முடிந்தது சாத்தானே புறப்படு இயேசுவின் நாமத்தினாலே இந்த உடம்புகளை விட்டு புறப்படு ஹalleluya 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 வயிற்றுக்குள்ள இருக்கிற மாந்திரிக சக்தியே சூரியமே சக்தியே இயேசுவின் நாமத்தினாலே வாந்தி மூலமாக இப்பொழுதே வெளியே வருவதாக மாந்திரிக சூனியங்கள் சாப்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் மந்திர சக்திகள் சூனிய கட்டுகள் வெளியே வருவதாக என் ஆண்டவரே இயேசப்பா வீடுகளில் புதைக்கப்பட்டிருக்கிற மாந்திரிக சக்திகள் இதோ இங்கே இருந்து இங்கே விசுவாசிக்கிறவர்கள் இங்க இருந்து ஜெபம் பண்ணும்போது அவர்கள் வீடுகளில் அந்த மேடகன் அவருடைய வீடுகளில் அந்த மந்திர சக்தி வெளியே வா பிசாசு வெளியே வா வயிற்றுக்குள்ள இருந்த வாந்தி மூலமாக மாந்திரிக சக்தி வெளியே வா இயேசு உனக்கு கட்டளை கொடுக்கிறார் நான் இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன் வா வெளியே வா வெளியே வா வெளியே இந்த ஒவ்வொரு பெண்களை விட்டு நீ அகன்று போ சாத்தானே power of darkness I command you in the name of Jesus to get out from this each and every woman. You have no power, you have no right to be there. Come out right now in the name of Jesus.
In the name of Jesus. Hallelujah. 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 உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ பிள்ளைகளே. இதோ பாருங்க, சாத்தானுடைய எரிகோ மதில்களை போல அந்த கட்டுகளும் வல்லமைகளும் இடிந்து விழுகிறது இயேசு வரும்போது. விசுவாசிங்களம்மா, இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்புங்க. இந்த பிசாசு உங்கள் வீடுகளிலே இருக்கிற வரைக்கும், இந்த வீடுகள் உங்கள் உடம்பில், இந்த ஆவிகள் உங்கள் உடம்பில் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, முன்னேறவே முடியாது, அகால மரணத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பிசாசின் ஆவிகள் கொடிய நோய்களை உங்களுக்கு கொண்டு வரும். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு. இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு ஆராதனை ஒப்பு கொடுப்போம். இன்னும் ஒரு பாட்டுக்கு பிறகு நீங்க அமர்ந்து கொள்ள கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருங்கள். தெய்வமே இயேசுவே உம்மை தேடி தினம் தினம் உம்மை நோக்கி பார்க்கிறேன். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மை நோக்கி பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதை நான் பேச வேண்டும் என்று காற்று தாழ்மையா, எவ்வளி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா. எதை நான் பேச வேண்டும் என்று காற்று தாழ்மையா, எவ்வளி நடக்க வேண்டும் என்று பாதை காட்டுமையா. வழியான தீபமே எமக்கு வழிகாட்டும் தெய்வம் இயேசுவே, ஒளியான தீபமே ஐயா வழிகாட்டும் தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சமீந்துனே இயேசுவே Pasesam tutive tutive pasesam tutive otram 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 otram. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இயேசு எவ்வளவு வல்லவர்னு பாருங்க. இயேசு அசி कोई तरह बलवंत क्या बोलन.
இந்த பைபிள்ல எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க. මේ බයිබලයේ කොයිතරම් බලයක් තිබෙනවද කියලා බලන්න. நாங்க ஆரம்பத்திலே பிசாசு துரத்துற வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். අපි පටන් ගන්න යක්ෂයන් දුරු කරන වැඩ ඔක්කොම කරන්නේ නැහැ. ஆனா நாங்க ஆரம்பத்திலே உங்களுக்கு தலையங்கமாக சொன்னது, අපි ආරම්භයේ ඉස්සරස්සලක් විදිහට කිව්වේ எக்காலத்தை ஊதும் போது நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். ඔරණ අපි පිට ඔබලා ඔල්වසනක් ලබා දෙන්න. எக்கோ அப்படியாக இந்த வசனத்தின்படி செய்யும் போது எரிகோவின் மதில் இடிந்து விழுந்தது போல பிசாசின் வல்லமைகள் இடிந்து விழும் என்று சொல்லி சொன்னார். වචනය අනුව අපි ඔරණ අපි පිට යරිකෝ පවුර බිඳ වැටුණා වගේ ඔබලාගේ ජීවිත විරුද්ධව තිබෙන යක්ෂයාගේ බැමි බාධා කඩා වැටුණා කිව්වා. அதே போல இத பாருங்க, அநேக பிசாசுகள் இங்கே விழுந்திருக்கு. ඒ වගේ බලන්න ඔරණ අපි පිට බොහෝ යක්ෂාත්ම මේ ස්ථානේ වැටලා තිබෙනවා. அவைகள் ரகசியமாக இந்த குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ඒ යක්ෂාත්ම රාජිකතව මොගේ සරවලවලින් නිවස්වල රැඳී ඉඳිමි. அந்த குடும்பத்தை கெடுக்கவும், ඒ පවුල් විනාශ කරන්නත්, கணவன் மனைவி பிரித்து குடும்பத்தை சீரழிய பண்ண, கணவன் மனைவி பிரித்து ස්වාමි පුරුෂ භාර්යාව වෙන් කරලා තියන්නත්, கொடிய வியாதிகள் சுகமாக்க முடியாத வியாதிகளை வைத்து සනීප කරන්න බැරි භයානක රෝගවල් ගෙනල්ලා காலத்துக்கு முன்னதாகவே மரணத்தை கொண்டு போக வந்த அசுத்த ஆவிகள். යම කාලවලට කලින් මරණය ගේන්න ගෙනාපු යක්ෂයන් තමයි මොවුන්. இயேசுடைய வார்த்தை சொன்னபோது, යේසුස් වහන්සේගේ වචනේ කියවද්දී அவருடைய வார்த்தைப்படி எக்காலத்தை ஊதும்போது එතුමාගේ වචනේ අනුව අපි ඔරණව පිඹිද්දී அவைகள் இடிந்து விழுந்தது போல விழுந்திருக்கிறதை பாருங்கள். உற்சாகமா கரங்களை தட்டி ඒ ஆண்டவருக்கு යක්ෂයාගේ ஸ்தோத்திரம். බලකොට බිඳ වැටෙන්නටි බලන්න. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். අපි දැස්වසමින් යාඥා කරමු. பரலோகத்தில் இருக்க எங்க நல்ல பிதாவே, ස්වර්ගයේ සිටින අපගේ යාපත් වූ පියාණනි, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. මේ කාල වේලාව උදෙසා ස්තුති කරනවා. இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. මේ වේලාව උදෙසා ස්තුති කරනවා පියාණනි. அநேக உம்முடைய பிள்ளைகளை இங்கே கூட்டி வந்திருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. බොහෝ ඔබ වහන්සේගේ දරුවන් මේ ස්ථාන රැගෙන ආපු නිසා ස්තුති කරනවා. இன்றைக்கு ஒருவராவது வெறுமனே போக கூடாது ஆண்டவரே. අද එක්කෙනෙක්වත් ඉස්සතින් යන්න නරකයි පියාණනි. தகப்பனே, இன்று கடைசி நாள் ஆண்டவரே. යන්නේ අද අන්තිම දවස පියාණනි. ஆகவே அவர்கள் ஒருவரை நிச்சயமாக நீ தொட போகிறேன் நான் விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம் ஐயா. පියාණනි මේ ආපු හැමෙක්ම ඔබ අතගසන්න යනවා කියලා අපි මුළු අදවතින් විශ්වාස කරනවා පියාණනි. இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிங்க. මේ දන්වම වුණ ආශිර්වාද ஆராதனை කරන්න. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க මේ ஆண்டவரே. நம்ம தேவ මේ බාර ගන්න පියාණනි. ஆண்டவரே, பேசுகிற நான் உட்பட ஊழியர் செய்கிற அனைவரையும் පියාණනි කතා කරන මාවත සේවය කරන හැම දරුවෙක් කොමද பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. බාර ගන්න පියාණනි. பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய திட்டங்கள் இதோ உடைக்கிறோம் இந்த வேளையில. இயேசுவின் நாமத்தில் உடைய திட்டங்களை உடைக்கிறோம். යක්ෂයා ඔබගේ සියලු සැලසුම් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් දැන් කැඩෙනවා. தகப்பனே, உம் சித்தம் நிறைவேறுவதாக. පියාණනි ඔබ වහන්සේගේ සැලසුම ඉෂ්ට වේවා. இந்த ஆவிகள் இன்று இந்த உடம்புகளை விட்டு கட்டாயமாக புறப்பட்டு போகவே வேண்டும். මේ සරවලි මේ ආත්ම අනිවාර්යයෙන්ම දවස් ඉවත් වෙන්න ඕනේ. உம்முடைய வல்லமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ඔබගේ බලේ නාමයට ප්‍රශංසා වේවා. இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிறோம் මේ දේවයට විරුද්ධව ක්‍රියා කරන ஒவ்வொரு பிசாசின் ஆவிகள், එක් එක් යක්ෂ ආත්ම, அந்தகார சக்திகள், අන්ධකාර බලවේග, ஒவ்வொரு தீய கட்டுகள் එක් එක් නරක බැමි බාධක இயேசுவின் நாமத்திலே உடைவதாக. යෝමාඩිය ස්වාතික නාමයෙන් இயேசுவின் நாமத்திலே உடைவதாக. යෝමාඩිය ස්වාතික போ! නාමයෙන් බලයන් போ! බලයන් இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. යෝමාඩිය ස්වාතික නාමයෙන් අපි යාඥා කරනවා. Hallelujah. ආමේන්. சாத்தானுடைய திட்டம் உடையும் போது සතුරගේ සැලැස්ම විනාශ වෙද්දී அவன் கவலையோடு கதறுகிறான். ඒ යක්ෂයා අඬමින් ඉන්නවා. போ! இயேசுவின் நாமத்திலே இந்த ஒவ்வொரு அசுத்த ஆவிகளும் இந்த உடம்பு விட்டு போகவே வேண்டும் என்று ඒ ස්වාතික නාමයෙන් இன்றைக்கு உண்டு கடைசி நாள் போகவே ඒ வேண்டும். සරවල ඉවත් වෙන්න ඕනේ. இன்னொரு பாடலுக்கு பின்னதாக அமர்ந்து கொள்ளலாம். තව ගීතකාවෙන් පස්සෙ ඔබලා සියලු දෙනා ඉඳ ගන්න පුළුවන්. கரம் பிடித்த நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல்
என்னை ஏற்றுவார் கொடுத்தாய் ஏற்றுவது போல் என் இயேசு ஏற்றுவார் மார்போடு அணைப்பது மனக்கவலை அணைப்பது மனக்கவலை தீர்ப்பது கொடுத்தாய் ஏற்றுவது போல் என்னை ஏற்றுவார் கொடுத்தாய் ஏற்றுவது போல் என்னை ஏற்றுவார் ஒரு போதும் கைவிட ஒரு நாளும் விலகிட ஒரு போதும் கைவிட ஒரு நாளும் விலகிட கொடுத்தாய் ஏற்றுவது போல் என் ஒரு எல்லாருமாக சேர்ந்து ஹல்லேலூயா பாடி பாடுவோம். Hallelujah, 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 Hallelujah. கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் எனக்காக மரித்தாரே என் பாவம் சுமந்தாரே ஒரு தான் தேற்றுவது போல் என்னை ஏற்றுவார் கொடுத்தால் ஏற்றுவது போல் என்னை ஏற்றுவார். Hallelujah, 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 Hallelujah. எல்லாரும் கரங்களை வச்சு Hallelujah, 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 Hallelujah. Thank you ஜி. உச்சகமா கரங்களை முடிந்தளவு உங்களால அந்த இடத்துல வசதி ஏற்படுத்தி கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆசனங்கள் நாங்க போடக்கூடியதாக இருந்தது. முன்னதாக சீட் போட்டிருக்கிறார்கள். அங்க பின்னதாக நின்று கொண்டிருக்க முடியாதவர்கள் நீங்க இங்க வந்து இந்த முன்னதாக சீட்ல அமர்ந்து கொள்ளலாம். இன்னும் சில சீட்கள் போடுகிறதற்கு ஏற்பாடு செய்வார்கள். இன்றைக்கு கிளிநொச்சி நகரத்திற்கு ஒரு ஆசீர்வாதமான நாள், அருமையான தேவன். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அநேகர் நீங்க தூர பிரதேசத்தில் வந்திருக்கிறபடினால் உங்களை நேரத்தோடு முடித்து வீட்டுக்கு அனுப்புவதற்கு சில சிந்தனைகளோடு கூட தான் நான் இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சில இடங்களுக்கு நம்முடைய பஸ்கள் போடப்பட்டிருக்கிறது. அது கடைசியிலே எங்கெங்க பிரதேசம் என்று அறிவிக்கப்படும். Hallelujah, Hallelujah. சபையிலே இருக்கிற விசுவாச அன்பு சகோதர சகோதரிகள், பின்னதாக பல புதிதான சகோதர சகோதரர்கள் வந்து ஆசனங்கள் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறதாக கேள்விப்படுகிறோம்.
අලුත් අය ඇවිල්ලා ආසන නැතුව පුටු නැතුව හිටගෙන ඉන්න බව අපිට ආරංචි වුණා. தியாகமுள்ள தேவ பிள்ளைகள் நீங்கள் எழுந்து வந்து முன்னதாக இங்கே சீட்டில் அமர்ந்து கொள்ள පරිත්‍යාග සීලී අධිලිවන්තයින් ඔබලා නැගිටලා එයාට ඉඩ දීලා ඉදිරියට ඇවිල්ලා වාඩි වෙන්න පුළුවන්. சீட்டில் ரைட். எப்படியோ மற்றவர்களுக்கு புதியவர்களுக்கு உதவி செய்து நீங்கள் நாங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். පුළුවන් තරම් ඇදිලිවන්තයින් අලුත් අයට ඉඩ දීලා උන්ට දෙවනස් ආශිර්වාද ලබා ගන්න ඔබලා උපකාර කරන්න. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ඔව් ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. நேற்றைய நாளில் கடந்த 3 நாட்கள் இந்த கூட்டம் இந்த இடத்தில் நடைபெற்றது. ඊයේ දවසේ ඔව්ගේ දවස් 3 දේව පැවතුණා මේ ස්ථානේ. சாட்சியை கூட்டு வாங்க. இங்கே உங்களுடைய கிளிநொச்சி நகரத்திலே சுகம் பெற்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவுக்கு என்று சாட்சி கொடுக்கும்படியா මේ කිල්ලොච්චි ප්‍රදේශ ඔබලාගේ ගම් ප්‍රදේශවල සුව වුණායේ සාක්ෂි දෙන්න මේ ස්ථානට පැමිණලා තිබෙනවා. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, එම නිසා ප්‍රේමවන්ත දේව දරුවනේ, இயேசு கொழும்புக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ மாத்திரமல்ல, යේසුස් වහන්සේ කොළඹටවත් පිටරටවලට සාක්ෂි සීමා වුණ පුටුවන අයෙක් නෙවෙයි. அவர் முழு உலகத்துக்கு சர்வ வல்லமுள்ள தெய்வம். එතුමා මුළු ලෝකෙම ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ. ஆகவே நாங்கள் கிளிநொச்சி நகரத்துக்கு வந்தபோது இந்த கூட்டத்திலே கடந்த 3 நாட்களாக கலந்து கொண்டவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். එම නිසා කිල්ලොච්චි ප්‍රදේශයේ පෞගේ දවස් තුනේ අපි තව දේවමේ බෝධනෙක් සුවේ ලබාගෙන තිබෙනවා. சகோதரன் மூவி ராசா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். இவருக்கு 3 வருட காலமாக தொண்டையிலே தைராய்டு கட்டி இருந்தது. அது தேசிக்காய் அளவு காணப்பட்டதாம். நேற்றைய தினத்தில் இந்த இடத்தில் கலந்து கொண்டதன் பின்பதாக அந்த தைராய்டு கட்டிகள் மறைந்ததாக சாட்சி கூறுகிறார். සහෝදර සාක්ෂි දන්නවා අවුරුදු 3 කාලයක් ගෙඩියක් තරමට தைராய்டு ගෙඩියක් බෙල්ලේ තිබුණ බවත් මේ දේවමේට සහභාගීලා යාත්‍රා කිරීමෙන් අනතුරුව ඒ ගෙඩිය අතුරුදහන් වූ බවත් යේසුස් වහන්සේට මහිමේ පිණිස சாட்சி දරනවා. ஹல்லேலூயா. හalleluya. கட்டி இருந்தாங்க தெரியல தம்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවනාසිර ප්‍රශංසා වේවා. ஒரு கட்டி இருந்ததான எந்த ஒரு அறிகுறி கூட இல்லை. මේ ගෙඩිය අතුරුනවට කිසිම සලකුණක් නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டி மறைந்தது. දෙවනාසිර ප්‍රශංසා වේවා. ගෙඩිය අතුරුදහන් වුණා. இன்றைக்கு எதிர்பாருங்கள் அருமையான අදත් தேவனே. බලාපොරොත්තු වෙන ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. ஓ செலவு சகோதரி டிலானி ஊற்றுப்புலத்தை சேர்ந்த சகோதரி. இந்த சகோதரிக்கு 6 மாத காலமாக கழுத்து திருப்ப முடியாதபடி மிகவும் கஷ்டப்பட்ட சகோதரி. 2 நாள் கூட்டத்திலே கலந்து கொண்ட போது நேற்று நாளிலும் கூட கடைசி ஜெப வேளையிலும் கூட அந்த சகோதரி கூறுகிற ஒரு நெருப்பை போன்று அந்த இடத்திலே ஏதோ ஒரு நெருப்பை போன்று இருந்ததாம். அந்த நேரத்திலிருந்து 6 மாதமாக இருந்த வலி சம்பூர்ணமாக சுகமாக இருக்கிறது. கழுத்து திருப்ப முடிக்கிறதாக சாட்சி கூறுகிறார். ஊரு ஊற்று புலம் குளம்னு இல்லாம புலம்னு இருக்கு. சரி, ஊற்று புலம்னு ஒரு ஊர் இருக்கா, அங்க இருந்து வந்திருக்கிறாங்க. உங்க ஊர் சகோதரி தான் ஊற்றுக்குளம் ஒபலாகி பிரதேச சகோதரி அத்தமாய்மோ. அதே போன்று இந்த கை குழந்தை நெருப்பு போன்ற காய்ச்சல் இருந்ததாம். நேற்று நாளில் கடைசி ஜெப வழியில சம்பூர்ணமாக சுகமாக இருப்பதாக கர்த்தருக்கு நன்றி கூறி சாட்சி கூறுகிறார். සහෝදරකේ එක කාලයක් බෙල්ල අරවන්න බැරුව දැඩි වේදනාවකින් හිටිය බවත් පෞගේ දවස් දෙකම දෙවියන්ට සහභාගී වුණා. ඊයේ දවස් අවසාන යාත්‍රාවෙන් පසුව එක ගින්නක් වගේ ඇඟට දැනුණ බවත් ඒ මොහොතේ පටන් මේ බෙල්ල අමාරුව සුව වුණ බවත් සඳහන් කරනවා. ඊට අමතරව කුඩා දරුවාට ඊයේ දවසේ බෝ උන්නති වුණ බවත් කියනවා. අවසාන යාත්‍රාවෙන් පසුව දරුවා සුව වෙලා පූර්ණ සුවයෙන් ඉන්න බව යේසුස් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා කරමින් සාක්ෂි දරනවා. சகோதரன் சத்யகரணன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். நேற்றைய தின தீர்க்க தரிசனமாக நீங்கள் உங்கள் வீட்டிலே போகும் பிரதான வழியிலே வலது பக்கமாக வீட்டுக்குள்ளே போகும்போது வலது புறமாக சில சாமி படங்கள் சில சொரூபங்கள் வைத்திருக்கிறீர்கள். இரவிலே உங்களுடைய ஒரு அசுத்தாவி அந்த வீட்டுக்குள்ள இடமாடி கால்கள் யாரோட காலை இழுக்கும் தம்பி அதிகமா உங்க கால்கள். ஓஹோ, அப்போ இயேசுனுடைய வார்த்தை முறையாக அடையாளம் சொல்லப்படுது. அந்த சாமி படத்துக்கு விளக்கை கொளுத்தி பக்தியாக இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள்ளே நடமாடுகிற ஒரு அசுத்த ஆவி அந்த வீட்டிலே நித்திரை செய்யும் போது வந்து காலை பிடித்து எடுத்து அந்த நேரத்தில் பயந்து எழுந்திருப்பது உண்டு என்று சொல்லி, ஆகவே அந்த அடையாளத்தை சொல்லும் போது தம்பி அங்கே இருந்து கண்ணீரோட முன்னதாக ஓடி வந்தார். அப்போ நீங்க தம்பி சொல்ல நேற்று இரவு போன போது இப்படியாக 4 வருட காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாராம். வீட்டிலே எந்தவித சமாதானம் இல்லாமல் இருந்ததாம். கல்யாணம் கட்டிங்களா? கல்யாணம் பண்ணியாச்சா? கல்யாணம் திருமணம் சொல்லுங்க. வீட்டில் எந்தவித சமாதான நிலைமை இல்லாமல் இருந்ததாம். நேற்றைய தினத்தில் இந்த இடத்துல வந்து ஜெபித்துக் கொண்டது பின்பதாக இப்பொழுது சந்தோஷமாக இருப்பதாக சாட்சி கூறுகிறார். காலையிலுக்கு வரல,
Right, come on. මේ සහෝදර සඳහන් කරනවා 4 வருடங்களாக අවුරුදු 4ක කාලයක් ஒரு அசுத்த ஆவி අසුතාත්මයක් இந்த சகோதரர் அவருடைய வீட்டிலே මේ සහෝදරගේ නිවසේ இரவிலே தூக்கம் போகும்போது காலை வந்து இழுப்பதுண்டா. යාට නිදාගාදී කකුලෙන් අදිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමවන්ත දේව දරුවනේ. அவர்கள் மிகுந்த பக்தி உள்ளவர்கள் தான். එයා හොඳට භක්තිවන්තයෙක් තමයි. ஆனாலும் அங்க அந்த அசுத்த ஆவியுடைய நடமாட்டம் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கு. නමුත් ඒ අසුතාත්මේ ක්‍රියාකාරීත්වය නිවස තුල තිබුණා. நேற்று இயேசுவின் நாமத்திலே சொல்லப்பட்ட போது යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අඬගැසුවා. அவருக்காக ஜெபிக்கப்பட்ட போது ඒ දරුවා වෙන යාඥා කෙරුවා. அந்த ஆவி வரவில்லை. ඒ ආත්මය ඊයේ දවසේ ආවේ නැහැ. கரத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ආත්මසනාදගේ යේසුස් වහන්සේට ප්‍රශංසා කරමු. சொல்லுங்கம்மா. அம்மாவின் பெயர் மனோன்மணி, யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். இவருக்கு 3 மாத காலமாக நெஞ்சு வருத்தம் இருந்ததாம். அதனால் மூச்செடுக்க மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். 3 நாள் கூட்டத்திலே கலந்து கொண்ட போது நேற்று நாளிலும் கூட பரிபூர்ண சுகம் கிடைத்ததாக இயேசுவுக்கு நன்றி கூறி சாட்சி கூறுகிறார். சரிமா. යාපනයේ ප්‍රදේශයේ ඉඳලා පැමිණ තියෙන මාස 3ක කාලයක් පපුවේ අමාරුව නිසා උස්ම ගන්න බැරුව දුක් විඳලා තිබෙනවා. ඊයේ දවසේ මේ ස්ථානට පැමිණෙන විටත් අමාරුවෙන් තමයි පැමිණලා තිබෙන්නේ. ඊ අවස්ථාවේ යාඥාවෙන් පසුව ඒ රාත්‍රියේ සම්පූර්ණ සුවය ලැබුව බවට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ප්‍රශංසා ධර්මයේ சாட்சி දරනවා. ஹalleluya. வாங்க. ஏதோ இங்க எல்லாம் இதெல்லாம் கிள்ளொச்சியிலே நேற்று 3 நாட்கள் வந்து அநேக பேர் நீங்க 3 நாட்கள் வரவில்லை. මේ සාක්ෂි ඔක්කොම ඔබලගේ ප්‍රදේශයේ කිල්ලොච්ච ප්‍රදේශයේ මේ පෞගේ දවස් තුනේ සහභාගී වෙලා සුවය ලබා ගත්ත අය. பாருங்க, நீங்க யோசிச்சு கொண்டு வரவா போகிறதா இல்லையான்னு யோசிக்கும் போது இங்க அநேகர் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. පෞගේ දවස් තුනේ ගොඩක් දෙනෙක් ආවේ නා ඔබලා ගෙදර ඉඳලා කල්පනා කරගෙන ඉන්න විටදී බොහෝ දරුවන් ඇවිල්ලා මේ ස්ථානේ සුවය ලබාගෙන இந்த තිබෙනවා. நாளை விட்டு விடாதீர்கள். අද දවස් අත්හරින්න එපා. இங்கே உட்கார்ந்து கொண்டு இங்க நடக்கிற பிரசங்க சாட்சி எல்லாம் விட்டுட்டு எத்தனை மணிக்கு முடியும், எந்த பஸ்ல போகலாம், இரவுக்கு அந்த லைட்டா இங்க டோச்சா அந்த இருட்டான ரோட்ல அதெல்லாம் கொஞ்ச நேரம் மறந்துருங்க. ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. ඔබලා මෙතන ඉඳගෙන මේ සාක්ෂි බලාගෙන මේ දේවල් බලාගෙන ඔබලා කීයට ගෙදර යයිද මේ දේව මේ කීයට ඉවර වෙයිද කියලා හිතාගෙන ඉන්න එපා. සියලුම අමතක කරලා යේසුස් වහන්සේගේ ආශිර්වාදය ලබා ගන්න. ஐயா 4 நாள் வந்தீங்க. 3 நாள். முதல் நாள் இவர் வரவில்லை. 3 நாள் வந்தார்கள். அவருடைய வயிற்றுல எவ்வளவு காலமா இந்த கிட்னி வியாதியா வயிற்றுல கிட்னி வருத்தம் சொல்லுங்க, கேட்டு பாருங்க. சகோதரன் சுப்பிரமணியம் ரத்தினபுரத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு 3 வருட காலமாக கிட்னி வியாதினால் கஷ்டப்பட்டு இருக்கிறார். அந்த முதல் நாள் கூட்டத்திலே தீர்க்க தரிசனமாக இந்த இடத்திலே கிட்னி வியாதியோடு இருக்கிறீர்கள், முன் வந்தால் உங்களுக்காக ஜெபிக்கப்படும் என்று அழைத்த போது முன் வந்து ஜெபித்துக் கொண்டதன் பின்பதாக 3 வருடமாக இந்த கிட்னி வியாதி இப்பொழுது பரிபூர்ணமாக சுகம் பெற்றுக் கொண்டதாக சாட்சி கூறுகிறார். මේ සහෝදර සදාකර රත්නපුර ප්‍රදේශයේ ඉඳලා පැමිණ තිබෙන්නේ අවුරුදු 3 කාලයක බකුගඩ රෝගයෙන් දුක් විඳ බවත් ඊයේ දවසේ අඬගැසුව බවත් ඔය ඉදිරියට පැමිණ යාඥා කිරීමෙන් අනතුරුව අවුරුදු 3 කාලය තිබුණු බකුඩ රෝගයෙන් ඊයේ දවසේ සම්පූර්ණ ස්තුති කරමි சாட்சி දරනවා. நேத்து வந்திருந்த நீங்கள் இன்னைக்கு சாட்சி சொல்லிருக்கலாம். ඊයේ ඔබලා ඇවිල්ලා තිබුණා, අද ඔබලාට සාක්ෂි දරන්න තිබුණා. அநியாயமா போச்சு இது, வர கிடைக்காம අපරාධේ වුණානේ ඊයේ එන්නතුව. come on. சகோதரி ராஜேஸ்வரி பாரதிபுரத்தை சேர்ந்தவர். இவருக்கு 3 வருடமாக கேஸ்ட்ரைட்டிக் நோய் இருந்ததாம். அதன் நிமித்தமாக வயிற்றிலே புண், நெஞ்செறிவு, மூச்செடுக்க முடியாதபடி மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். சாப்பாடை கண்டவுடனே அவர் வயிறு புரட்டி கொண்டு வருமாம். சாப்பிட முடியாதபடி மிகவும் கஷ்டத்தோடு இருந்த வேளையிலும் கூட 3 நாள் கூட்டத்திலே கலந்து கொண்டு நேற்று நாளிலும் கூட பகல் வேலையில கூட சமைத்து வயிறு நிறைய நேற்று நாளில சாப்பிட்டதாகவும் கொஞ்சம் கொளுத்த மாதிரி இருக்குது உடம்பு. සන්තෝෂமா இருக்கிறார்கள். Thank you Jesus. මේ මවසදන් කරන අවුරුදු 3 කාලයක් ගැස්ට්‍රයිටිස් රෝගය නිසා බොහෝ දුක් විඳ බවත් ඒ රෝගය නිසා පපුව දැවිල්ල, පපුවේ වේදනාව, ඒ වගේම කැම කන්න බැරුව කැම දැක්කම අරුචියක් ඇතිවලා වමනේ තත්ත්වයක් කියලා බවට කියනවා. මේ දවස් තුනේ මේ දේවයට සහභාගී වුණා. ඊයේ දවසේ යාඥාවෙන් අනතුරුව ගෙදර ගිහිල්ලා හොඳට උයලා කළා බඩ පිටට ආවා කියලා යේසුස් වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා කරමින් සාක්ෂි දරනවා. අවුරුදු 8ක් ආතරයිටිස් සුවமாக இருக்கார். நான் இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. எந்த நிலை நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. பொய்யாயூரின் அதமாசிட்டியார் மக இயேசு சமிருனே. பொய்யாயூரின் அதமாசிட்டியார் கொக்கரங்கின
மகேச சமிதினே எந்த நிலை நீ இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே எந்த நிலை நான் இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே ಎಂಬುದೇ ಕ್ಯಾನ್ ಅವ್ರದ್ದು ಅಟ್ಯಾಕ್ ಆರ್ಥರೈಟಿಸ್ಕೋ ಸಾಕ್ಷಿ ಅವ್ರದ್ದು 8 ವರ್ಷಗಳಾಗ ಅವ್ರದ್ದು ಅಟ್ಯಾಕ್ ಆರ್ಥರೈಟಿಸ್ ಫುಲ್ ಕ್ಲಿಯರ್ ಮಧ್ಯ 29ஆம் தேதி முதல் கூட்டத்தில் நான் வரும்போது சரியாக எனக்கு நடக்க கூட முடியாதபடிக்கு வேதனையோடும் அந்த ஆர்த்ரைட்டிஸ் வியாதியோடு கூட வந்தேன். இப்ப 100க்கு 100 விதமாக இயேசு என்னை சுகமாக்க ದೇವೇ ಆರಂಭ ವಿಶ್ರಾಮೇನಿದ ಮಮ್ಮ ದೇವೇ ಸಭಾಗೇತಿ ಆರ್ಥರೈಟಿಸ್ ರೋಗ ನಿಸ್ಸ ವಿದಕಂಡ ಬೆರೋ ತಮಾರು ತಮ ಯಾವೆ ಅದ ಅಂತಿಮ ದಿವಸ ಸಭಾಗೇತಿ ಸಂಪೂರ್ಣ ಸುವೆ ಲಭಾಗೃತಿ ಬಿಡಬಾರ್ದು ಸಾಕ್ಷಿದಾರನು ಅಡ್ರೆಸ್ ಪೇರು සහෝදර ගුණතිලක වවුනියා සිට පැමිණිලා සිටිනවා. මම කියන අවුරුදු 8ක කාලයක් ආතරයිටිස් රෝග වලින් දුක් විඳලා තිබෙනවා. ඒ උදෙසා 29 වෙනිදා දිනේ මෙයාට මග පෙන්වීමෙන් කතා කරලා ඉස්සරහට අඬගාලා යාත්නා කරපු මොහොතේම මේ ස්ථාන වේදිකාව ඇවිදලා පෙන්නවා. දැන් අවුරුදු 8ක ආතරයිටිස් රෝගය සම්පූර්ණ සෝන බවට சாட்சி தரணும். வவுனியா பிரதேசத்தில் வந்திருக்கிறார். 8 வருடங்களாக முடக்குவாத நோயினால் பீடிக்கப்பட்டதாகவும் கால்கள் முழங்கால் நடக்க முடியாதபடி கஷ்டப்பட்டதாகவும் 29ஆம் தேதி முதலாம் ஆராதனை நாளிலே கலந்து கொண்ட போது தீர்க்க தரிசனமாக அழைத்து இவருக்காக ஜெபிக்கப்பட்டது. அதன் பின்பு இப்பொழுது பூர்ண சுகமடைந்துள்ளதாக தேவனுக்கு நன்றி கூறி சாட்சி கூறுகிறார். அருமையான சில இந்த பாடல சில பகுதிகள் உண்டு. கோட்டைக்கு பாடல் எழுதினவர் இப்படி எழுதியிருக்கிறார். அநாதையாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பை உனக்கு தருவேன் என்று அலைய வைப்பார்கள். அடுத்த பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், உன்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலை நீ இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, எந்த நிலை நாம் இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. கொய்யாயூரின் அந்த மாசிடியன் கொக்கரன்னினு மகேசு சமிதினே, கொய்யாயூரின் அந்த ஆப்போசிட்டியன் கொக்கரன்னினு மகேசு சமிதினே. ஹalleluya. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே ஹalleluya. உன்னதன் தேவனாசிர் பிரசன்னகரம் அற்புதனாதேகேன். பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். உபாதி නැති වුණොත් ගොඩක් දෙනෙක් අපේ එපා කරයි. இது ஒரு பட்டமரம் என்று சொல்லி මේක විරුණ ගාක් කියලා பரிகசிப்பார்கள், වීලු කරයි. அன்பு அனாதையாய் நீ இருந்த பல வெறுப்பார்கள், அன்பு உனக்கு தருவேன் என்று சொல்லி அவங்க பின்னுக்கு அலைய வைப்பார்கள். අනාථ වෙලා ඔබ හිටියොත් ඔබට ප්‍රේමය දක්වනවා කියලා ඒගොල්ලන්ගේ පිටිපස්සේ ඔබ රස්තියාදු කරයි. ஒரு சிலருக்கு இந்த அனுபவங்கள் அநேகம் வாழ்க்கையில் இருக்கிறார். සමහර අයට මෙවැනි අත්දැකීම් ජීවිතයේ තියෙන්න පුළුවන්. ஆனால் இன்று மாறாத ஒரு அன்பை கொடுக்கிறதற்கு இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள். ඔබලා බය නොවන්න. සදා වෙනස් නොවන ප්‍රේමයක් ලබා දෙන්න යේසුස් ඔබලා ගෙනල්ලා තිබෙනවා මේ ස්ථානට. நாம் கடந்த 30 வருடங்களாக இயேசுவோடு நடக்கிறேன். මම අවුරුදු 30 කාලයක් මේ යේසුස් තමක මේ සේවය ගමන් කරනවා. அவருடைய அன்பு அத்தனை அருமையானது. යේසුස්ගේ ප්‍රේමය ඒ තරම් විශාලයි. அவருடைய கிருபைகள் அவ்வளவு அருமையானது. එතුමාගේ ක්‍රියාවල ඒ තරම් විශාලයි ප්‍රේමවත් දේව දරුවනේ. ஒரு சாதாரண டூரிஸ்ட் டிரைவராக இருந்த என்னை இன்றைக்கு வல்லமையான பெரிய ஊழியக்காரனாக மாற்றி உங்களை உயர்த்த போகிறார். සාමාන්‍ය සංචාරක මග පෙන්වක ඉදිරියට මාව අද ඔබලා ඉදිරි ආශිර්වාද මත පාලකවරයෙක් ඉදිරි ඔස්සස් කරලා තියෙන දෙවියන්වහන්සේ ඔබලාගේ ජීවිත උසස් කරන්න යනවා. பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், உன்னை பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். அநாதையாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பை உனக்கு தருவேன் என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலை நீ இருந்தாலும் ஆதவர் இயேசு ஒருவரே, எந்த நிலை நீ இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. நான் ஆண்டவர் இயேசுக்குள்ளே ருசித்த යේසුස් තුල අත්දැක්ක ஒரு அருமையான அன்பின் ஒரு பகுதிதான்
ඒ ප්‍රේමයේ එක කොටසක් තමයි. நம்ம உற்சாகமா இருக்கிற நேரத்திலும் අපි උනන්දුවේ සන්තෝෂයෙන් ඉන්න මොහොතේදී அவருடைய அன்பு ஒரே மாதிரி கிரியை செய்து இருக்கும். ඒ ප්‍රේමය එකසේ ක්‍රියා කරමින් තිබෙනවා. பலவீனப்பட்ட நேரத்தில், අපි දුර්වල වෙන වෙලාවල් වලදී, கவலைப்படுகிற අපි நேரத்தில், දුක් වෙන මොහොතවල් වලදී, மனிதர்கள் எங்களை வேதனைப்படுத்துகிற நேரத்தில், මනුස්සයන් අපිට වේදනාවට පත් කරන මොහොතවල් වලදී, பொய்யான அவதூறுகளை பேசி எங்களை நிந்திக்கிற நேரத்தில் අපිට බොරු වැරදි කියලා අපි ලැජ්ජාවට පත් කරන මොහොතේදී அவருடைய அன்பின் குரல் ஒரே மாதிரி இருக்கும். ඒ යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය එකසේම තිබෙනවා. ஜோசப், பயப்படாத, බය වෙන්න එපා. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ඔබත් එක්ක ඉන්නවා. ஹல்லேலூயா. හalleluya. அந்த அன்பை இன்றைக்கு நீங்களும் பெற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுதும் இயேசு உங்களோடு கூட இருப்பார். ඒ ප්‍රේමය අද දවසේ ඔබලත් ලබා ගත්තොත් යේසුස් වහන්සේ සදාකාලට ඔබලත් සමග ඉන්න යනවා. எந்த நிலை நீ இருந்தாலும் நெருக்காதவர் இயேசு ஒருவரே. எந்த நிலை நீ இருந்தாலும் ரைட். நேத்து சாட்சி சொன்னீங்களா? ரைட், வெரி குட். சகோதரி கமலேஸ்வரி உமையாள்புரத்தைச் சேர்ந்த சகோதரி. இந்த சகோதரி கூறுகிறாள் 3 நாள் கூட்டத்துக்கு கலந்து கொண்டதாகவும் 2 நாளும் போதகர் அவர்களால் பில்லிசூனிய கட்டுகள் விடுதலையாக வேண்டும் என்று கடிந்து ஜெபித்த வேளையிலும் கூட இந்த சகோதரி 2 நாளும் வாந்தி போட்டிருக்கிறார். சம்பூர்ணமாக இன்ற நாளிலும் கூட அப்படி வாந்தி வரவில்லை. என் உடம்பில் இருந்து ஏதாவது ஒன்று வெளியேறினது போல தோன்றுகிறது. உடம்பில் இருந்து ஏதோ ஒன்று வெளியேறியதாகத்தான் உணர்ந்தேன். என் உடம்புக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறதாக. இது ஒரு பொல்லாத சக்தி, ஒரு பிசாசின் அந்தகார சக்தி தன்னை விட்டு வெளியேறியது. அதற்கு பிறகு எப்படி இருக்காங்களா? உடம்புக்கு நல்ல சந்தோஷமாக, உடம்பிலிருந்து ஏதோ ஒன்று போனது போல சமாதானமாக இருக்கிறது என்று சாட்சி கூறுகிறார். நீங்கள் சாட்சி சொல்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய சில அடையாளங்கள் இயேசு சில வேளை வெளிப்படுத்துகிறது உண்டு. இன்னைக்கு சொல்லுகிறார், ஒரு இருக்கிறீர்கள், உங்களுடைய இறைப்பை, தமிழ் இறைப்பை, சரியா தெரியல, இறைப்பை ஆமாசே ஆமாசே ඔබගේ ஆமாசே சாப்பாடு போய் வருகிற இறைப்பை ඔය කැම ගිහලා රැඳෙන ආමාසේ அதின் ஒரு பகுதியில கொழுப்பு கட்டி இருப்பதாகவும் එක පැත්තක මේදේ ගෙඩියක් මේද වලින් ඇදුණු ගෙඩියක් තිබෙන බවත් அது நிமித்தமாக நீங்கள் அடிக்கடி கேஸ்ட்ரிக் வருத்தத்திலே கஷ்டப்படுகிறீர்கள். හේතුව නිසා ඔබලා සැරෙන් සැරේ ගෑස්ට්‍රයිටිස් රෝගයෙන් දුක් විඳින බවත්. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නොවේ, சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் ඔබ කෑවත් නොකෑවත් உங்களுடைய வயிறு எப்பொழுதும் வயிறு நிறைந்தது போலவே இருக்கும். ඔබගේ බඩ පිරුණා ගතියක්ම තිබෙනවා. நீங்க ஓடி வாங்க சகோதரனே, சகோதரியோ, තැනත්තා ඉදිරියට එන්න ඉක්මනින්. இப்பொழுது இயேசுவின் கிருபையின் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். මේ දැන් යේසුස් වහන්සේගේ දයාවෙන් ඔබ සුවය ලබා ගන්න යනවා. அந்த அடையாளம் உள்ளவர், ඒ ලකුණු තිබෙන කෙනා இறைப்பையிலே ஒரு பகுதியிலே கொழுப்பு தன்மை ஏற்பட்டிருக்கிறது. ඒ ආමාශයක පැත්තක ඒ මේද වලින් ඇදුණු ගෙඩියක් සැදී තිබෙනවා. நீங்க டாக்டர் கிட்ட போயிருந்தா டாக்டர் சொல்லியிருப்பாரு உங்களுடைய இறைப்பையிலே கொழுப்பு தன்மை ஏற்பட்டிருக்கிறது என்று. ඔබ වෛද්‍යවරයෙක් හමු වෙලා තිබෙනා නම් වෛද්‍යවරයා කියන්න ඇති ඒක මේද ගෙඩියක් ඇදිලා තිබෙනවා කියලා. சீக்கிரமாக முடிக்க தூரமாக போகிறவர்களுக்கு அனுப்ப வேண்டும். ஒருத்தர் துன்னது மேட் சகோதரி கனிஷ்டா செல்வநகரை சேர்ந்தவர். இவருக்கு 5 வருட காலமாக பிசாசுப்படி இதனால் இருதய வருத்தம் இருந்ததாம். இதற்காக அவர் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பதாக என்னமோ நெஞ்சு வலி. ஓ, எவ்வளவு வருத்தம், எவ்வளவு காலமா? 5 வருடங்களாக நெஞ்சு வலி இருந்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன். சரி, 4 வருடமாக சுகமாக இருக்கிறேன். சரி, ஊழியமும் கூட செய்கிறார்கள். தேங்க் யூ ஜீசஸ். கடந்த 5 வருடத்துக்கு முன்பதாக இந்த இடத்துல கிளிநொச்சியில் எங்களுடைய ஆராதனை நடைபெற்றது. அந்த இடத்துல கலந்து கொண்டதன் பின்பதாக 5 வருட பிசாசு பிடியிலிருந்தும் 5 வருட நெஞ்சு வருத்தத்திலிருந்தும் சம்பூர்ணமாக சுகத்தை பெற்றுக் கொண்டதாக உடம்புல இருந்ததும் விழுந்து கீழே விழுந்து அலக்கழிக்கப்பட்டதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 5 வருடத்துக்கு முன்னதாக அவருக்கு பார்க்கிற கல்லின் ஒரு அசுத்த ஆவி இந்த சகோதரி உடம்புல இருந்தது. சகோதரருக்கு எங்க யக்ஷாத்ம ஏட்டியா, அதன் நிமித்தமாக என்ன வருத்தம்? நெஞ்சு வலி ஏற்பட்டிருந்தது. ஏத்துவின் பப்பி அமாவரா கேட்ட திபுனா. அந்த கடந்த காலங்களில் நடந்த கூட்டத்திலே ஹாஸ்பிடல்லே
ஹாஸ்பிடல்ல சொல்லுவார்கள் நெஞ்சு வலி ஒன்றுமே உங்களுக்கு இல்லை, அறிகுறி இல்லை என்று சொல்லி. ஆனாலும் කියනවා කිසිම අමාරුවක් ඔබට පපුවේ අමාරුවක් නැහැ කියලා. ஆனாலும் எனக்கு தாங்க முடியாத நெஞ்சு வலி. නමුත් මට දරා ගන්න බැරි පපුවේ අමාරුවක් එනවා. இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். கடந்த முறை நடந்த கூட்டத்திலே ඊවර පැවතුන දේවමයට මම සහභාගී වුණා. இயேசு என் உடம்பில் இருந்த அசுத்த ஆவியை விரட்டினார். යේසුස් වහන්සේ මගේ ඇඟේ තිබු අසුද්ධ ආත්මය ඉවත් කෙරුවා. என் நெஞ்சு வலி தானாகவே சுகமாகி விட்டது. නිකම්ම මගේ පපුවේ අමාරුව සුව වුණා. இப்போ நான் 4 வருடங்களாக ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன். දැන් පස්සේ මම අවුරුදු 4 කාලයක් නිරෝගීව ජීවත් වෙනවා. இயேசுவை விசுவாசித்து அவருக்கு ஒரு ஊழியம் கூட செய்கிறேன். යේසුස් වහන්සේ විශ්වාස කළා ඒක எதிர்பாருங்கள். இன்றைக்கு எதிர்பாருங்கள். මේකට පුදුම දේවල් අදත් ඔබලා බලාපොරොත්තු වන්න. இன்னைக்கு எதிர்பாருங்கள். අදත් බලාපොරොත්තු இதை වන්න. விட பெரிய காரியங்களை இயேசு செய்வார். මීටත් වඩා බාත් බලවත් දේවල් දෙවියන් කරන්න යනවා. ஆமென். டாக்டர் போனீங்களோ தமிழா சிங்களம்? அவர் ஒண்ணும் இல்லைங்கிறாரு. இங்க தான் அந்த கட்டி. ரைட். வலிக்குதோ அது எந்த நேரமும் சாப்பிட்ட வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு இவ்வளவு பெருசு இருக்கு. கட்டி கட்டி மாதிரி சத வளர்ந்த மாதிரி இருக்கு பெருசா. ரைட். கண்களை மூடிக்கணும். இப்போ எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்து ஒண்ணும் இல்லைங்கிறாரு. இது கட்டி மாதிரி வந்துட்டு வயிறுலாம் எரியுது, காலெல்லாம் எரியுது. சரி. வல்லமை உன்னாமத்தில். சரிங்களா? வல்லமையும் நாமத்தில், சுகமும் நாமத்தில், மீட்பும் நாமத்தில், ஜெயமும் நாமத்தில். இயேசுவே வல்லமையும் நாமத்தில், சுகமும் நாமத்தில், மீட்பும் நாமத்தில், ஜெயமும் நாமத்தில். இயேசு இயேசு சாத்தானே இப்போ வெளியே வா, வெளியே வா என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். வியாதியை நீங்க வல்லமையும் இயேசுவின் ரத்தம் சேர்க்க சுகமும் நாமத்தில், மீட்பும் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். ரைட் ரைட் ரைட். வல்லமையும் இயேசுவே, சுகமும் சரி சரி சரி. ஓகே. கரையில கரைஞ்சு போ காட்டிகள். ஐயா சொன்னாரே, டாக்டர் எத்தனையோ ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்கிறார்கள். දොස්තරෝ ස්කෑන් කරලා බලලා තිබෙනවා. டாக்டர் சொல்ல ஒண்ணும் வயித்துல இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. දොස්තරෝ කියලා තියෙන මොනවත් බඩේ නැහැ කියලා. ஆனா எனக்கு இப்ப பாஸ்டர் சொன்ன அறிகுறிகள் இருந்தது. නමුත් මේ පාලකවරයා කියපු ලකුණු මට තිබුණා. டாக்டர் டயக்னோஸ் டெஸ்டிங் படி இந்த அசுத்தாவி விளையாட்டுல கண்டுபிடிக்க முடியாத அருமையான தேவனுடைய பிள்ளை. වෛද්‍ය විද්‍යාවේ වෛද්‍යවරු කරන පරීක්ෂණ වලින් මේ යක්ෂ ආත්ම හොයාගන්න බෑ ප්‍රේමන්ත දේව දරුවනේ. இயேசு எனக்கு சொன்னார். යේසුස් වහන්සේ මට කිව්වා சொல்லி கூப்பிடுறேன். මේ லකුණු කියලා අඬගන්න. இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க கூட்டம் முடியும் போது தவறாம வந்து சாட்சி சொல்லிட்டு போகணும். ரைட். கம் ஆன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ප්‍රසන්නාදිගේ දේවනාථන් ප්‍රශංසා කරමු. Thank you Jesus. ස්තුතියි ජේසුස්. ரைட். வாங்க. சகோதரன் தாஸ் கிளிநொச்சியை சேர்ந்த சகோதரன். இவருக்கு 3 வருடம். தாஸ் சகோதரர் தாஸ். எந்த ஊரு? கிளிநொச்சியா? ஓ, உங்க கிராம பேர் இல்லையா தம்பி? கிரிவிஹாரையா? திரிவியார். கஷ்டமா இருக்கு. திரிவியார். திருவையார். ஐயோ,
இவர் தான் திருச்சி சொல்றாரு. அதை பத்தி திருவையாறுங்கிறது அதுதான் ஃபேமஸ் ஊராட்சி. ரைட், கம் ஆன். இவருக்கு மூன்று வருட காலமாக கேஸ்ட்ரைட்டிக் நோய் இருந்ததாம். அதனால் வயிற்றிலே புண் ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். உரைப்பு கறியோடு சாப்பிட முடியாதாம். மாதத்துக்கு ஒரு முறை மருந்து எடுக்க வேண்டும். மருந்துக்கு 10,000 ரூபாய் செலவாகுமாம். அதனால் இவர் தொடர்ந்து மருந்து 10,000க்கு மேல மருந்துக்கு மாத்திரம் 10,000 ரூபாய். எவ்வளவு காலம் எடுக்கிறீங்க மருந்து? 3 வருஷமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 வருஷமாக ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் படி மருந்து எடுக்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு மருந்துக்கு 1,20,000. 3 வருஷத்துக்கு 3,60,000 ரூபாய் மருந்து எடுத்துக்கிறார்கள். எந்த விதமான சுகமும் இல்லை அருமையானவர்களே. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே 2 நாளா 3 நாளா வந்தீங்க. 3 நாள் வந்து கலந்து கொண்டார்கள். 3,60,000 செலவு செய்து மருந்து குடித்து சுகமாகாத கேஸ்ட்ரிக் வியாதி இயேசு இலவசமாய் சுகமாக்கினார். பிளேன் டீ குடிக்க மேல, டீ குடிக்க மேல. அப்ப கூல் ட்ரிங்க்ஸ்க்கு அது வேற எக்ஸ்ட்ரா செலவு. கூல் ட்ரிங்க் கொடுக்கலாது, குடித்தா சத்தி வரும். வா, நேத்து குடிச்சு பாத்தீங்களா கூல் ட்ரிங்க்ஸ்? இன்றைக்கு நல்லா உரைப்பு கறியோட மிச்ச நாளைக்கு பிறகு ஆசையோடு சாப்பிட்டேன். எந்த நிலை நான் இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. எந்த நிலை நான் இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். என்றும் கைவிடவே மாட்டார். ஒரு பொய் கூட உங்களுக்கு சொல்றது இல்ல. இயேசு இந்த கிளிநொச்சி நகரத்தை நேசிக்கிறார். 2011ஆம் ஆண்டு நாங்கள் இந்த இடத்துல கூட்டத்தை நடத்தும் போது 3 நாள் கூட்டத்தில் இதே போல திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அப்போது சுகமானவர்கள் இப்ப சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அநேகம் பேர் விடுதலை ஆவீர்கள். இது ஒரு ஏமாற்றமும் அல்ல, மதமாற்றமும் அல்ல. இயேசு உங்களை படைத்த அன்பின் தெய்வம். தமக்கு விரோதமாக வருகிற, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற பிசாசுகளை இப்படியாக தலைகளை நசுக்கி இயேசு அவைகளை தண்டிக்கிறார். நீங்கள் கோழி குஞ்சு பொரிக்கிறதை கண்டிருப்பீர்கள். சில கோழிகள் 10 குஞ்சுகள் பொரிப்பதுண்டு. சிலது 15 முட்டைகள் பொரிக்கிறது உண்டு. இந்த கோழி தன் குஞ்சுகளோடு கூட போய் கொண்டிருக்கும் போது வானத்தில் சில வேளை இந்த குசா பருந்து மேலே பறந்து வந்து அந்த கோழி குஞ்சுகளை தூக்க முயற்சிப்பது உண்டு. இல்ல காகங்கள் வந்து சில நேரம் அந்த குஞ்சுகளை கொண்டு போக முயற்சி. அதை கண்ட உடனே இந்த தாய்க்கோழி மிக வேகமாக போய் அந்த காகத்தை அந்த பருந்தை தாக்குறதை நான் கண்டிருக்கிறேன். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ தேவனுடைய அவர் படைத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசுகள் இந்த மாதிரி வந்து அந்த பிள்ளைகளை அழிக்க முற்படும் போது இயேசு வரும்போது அந்த பிசாசுகளை முறைத்து பார்க்கும் போது சாத்தானே என்று சொல்லும் போது இவைகள் உருண்டு கீழே விழுகிறதை பாருங்கள். அப்படியே இயேசுவை நீங்கள் ஏற்று விசுவாசிக்கும் போது
වහන්සේ විශ්වාස කරද්දී அதுக்கு மேலாக பிசாசு உங்கள் அண்டையிலே வர முடியாது. ඊට එහා යක්ෂයා ඔබ ළඟට එන්න බෑ. ஹல்லேலூயா. හalleluya. இப்போ அநேகர் நீங்க பிசாசுக்கு பயந்தானே. අද ගොඩක් දෙනෙක් යක්ෂයාට බයයි නේද? இல்ல பாஸ்டர் අපි பயமே இல்லறாங்களா? නෑ පාලකතුමනි අපි බය නෑ. ஆனா சுடலைக்கு பக்கமாக சில ரோட்டுகளிலே போகும்போது நீங்க வேகமா போகிறதை நான் கண்டிருக்கிறேன். නමුත් කනතක් ළඟින් ගමන් කරද්දී ඉතා ඉක්මනින් ගමන් කරන එක මම දන්නවා. ஏன் சில வேகமாக போகிறீர்கள்? ඇයි ඉක්මනින් ඒ ස්ථානය පසු කරන්නේ? அது சும்மா பாஸ்டர் ஒண்ணுமே இல்ல, அப்படி ஒண்ணுமே இல்லை. ඒක නිකම් පාස් ඒකේ මොනවත් නෑ. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, නමුත් ප්‍රේමන්ත දේව දරුවනේ இன்று வரைக்கும் நீங்கள் பிசாசுக்கு பயந்தவர்களா இருந்தாலும் අද දවස් දක්වාම යක්ෂයාට බය දරුවෝ නිදිරි இன்றைக்கு பிசாசு உங்களை கண்டு பயப்படுகிறான் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். අද පටන් යක්ෂයා බය වෙන්න යනවා කියලා මම ස්ථිරව කියන්න යනවා. அந்த ஐயாவுட்டு வயிற்றிலே பல வருடங்கள்ல ஏதோ ஒரு கோளாறு இருந்தது. ඒ පියාට අවුරුදු ගානක ඒ බඩේ යම් කිසි බාධාවක් තිබුණා. அவருடைய தலையிலே கையை வைத்து ஜெபிக்கும் போது එතුමාගේ ඉසබේ අත තබල යාඥා කරද්දී அவருக்குள்ள இருந்த பிசாசு ஒரே கீழே விழுந்துருது. එතුමාගේ ඇඟේ හිටපු යක්ෂයාත් එකපාරට බිව් වැටුණා. இயேசுவின் வல்லமையோடு கூட கையை வைக்கும் போது பிசாசுக்கு தெரியும் இயேசுவின் அதிகாரம் மகா பெரிய வல்லமை அதிகாரம். යේසුස්ගේ බලය තුලින් අපි අත තබාදී යක්ෂයා දන්නවා යේසුස්ගේ බලය මහත් බලයක් කියලා. ஹalleluya. හalleluya. இன்றைக்கு எதிர்பாருங்கள் தேவனுடைய අදත් බලාපොරොත්තු වෙන ප්‍රේමන්ත දේව நிச்சயமாக ஒரு දරුවනේ. விடுதலை உண்டு. අනිවාර්යයෙන්ම ඔබට නිදහසක් ලැබෙනවා. 180 விதமான பிரச்சனைகளுக்கு வியாதிகளுக்கு பிசாசே காரணம் இந்த பூமியிலே. 180ක ප්‍රමාණයක ප්‍රශ්න වලට රෝග වලට හේතුව මේ යක්ෂාත්ම තමයි. ஆனால் இன்றைக்கு நீங்கள் அநேகர் விடுதலை அடைகிறீர்கள். නමුත් අද දවසේ බොහෝ දෙනෙක් නිදහස ලබන්න යනවා. எங்களுடைய பாட்டிமார்களுக்கு ஞாபகம் உண்டு. අපේ මගේ ආච්චිව මට මතකයි. அடுத்த வீட்டுக்கு கறி கொண்டு போக வேண்டுமானால் අල්ලපු ගෙදරට ඔදියම ගෙනියන්න ඕන නම් அப்படியே கறி ஒரு கோப்பையில போட்டு ඒ ඔදිය එක යම් වාදනයක දමලා ஒரு நீட் ஆணியை கையில கொடுப்பார்கள். දිග ඇණේකුත් අතට දෙනවා. என்னதுன்னு கேட்டா මොකටද කියලා ඇහුවෝ பிசாசை பயப்படுகிறதுக்கு ஆணி கொண்டு போ. යක්කු බය වෙන්න මේ ඇණේ ගෙනියන්න. அப்படி ஒரு துண்டு கறிக்கொட்டை ஒரு துண்டை ඒ වගේ கொடுப்பார்கள். පොඩි අඟුරු කෑල්ලක් ලබා දෙනවා. அது என்னதுக்கு கேட்டா ඒක මොකටද කියලා ඇහුවෝ இந்த கறிக்கொட்டை ஆணியை கண்டா பிசாசை பயப்படும். මේ අඟුරු කැටේ මේ ඇණේ දැක්කම යක්ෂයෝ බය වෙනවා. ஆறி போன நெருப்பு கறிக்கொட்டை கண்டா பிசாசு பயப்படும். ඒ නිවිච්ච අඟුරු කෑල්ල දැක්කම දෙයක් බය වෙන්නේ. தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிங்க. මේ මාත දේව දරුවෝ இயேசுவின் நாமத்துக்கு பிசாசு பயம். යේසුස්ගේ නාමයට යක්ෂයා சாத்தானே, යක්ෂයා உன்னுடைய வல்லமை முடிந்தது. ඔබගේ බලය අවසానයි. கிளிநொச்சி நகரத்திலே කිලෝචි නගරේ உன்னுடைய ஆதிக்கம் முடிந்தது. ඔබගේ අනසක ඉවරයි. இயேசுவின் நாமத்தாலே போ. යේසුස්ගේ නාමයෙන් ඵලයන් கரங்களை தட்டி ஆண்டவருக்கு අත්පස ஸ்தோத்திரம். නාදිගේ දේශවාසයෙන් ප්‍රශංසා කරමු. இந்த பேரை மறந்து මේ விடாதீர்கள். නම අමතක කරන්න එපා. அந்த பேரை சொன்ன உடனே ඒ නම කියද්දී பிசாசுகள் சுழண்டு விழுவது உண்டு. යක්ෂයන් කරකිලා වැටෙනවා. அந்த நாமத்துக்கு ஒரு வல்லமை ඒ உண்டு. නාමයට බලයක් තිබෙනවා. ஹalleluya. හalleluya. இயேசுவை விடாதீர்கள். යේසුව අත්හරින්න එපා. உள்ளத்திலே விசுவாசிங்க. ඔබ මුළු සිත විශ්වාස කරන්න. கிறிஸ்தவ மதத்துக்கு வர வேண்டாம். ක්‍රිස්තියානි ආගමකට එන්න එපා. இயேசு கிறிஸ்துவ மதம் அல்ல. යේසුස් කියන්නේ ක්‍රිස්තියානි அவருடைய ආගම மதத்துக்கு නෙවෙයි. மாறி வரும்படியாக அவர் சொல்லவும் ඒ இல்லை. ආගමට වෙනස් වෙන්න කියලා කිව්වේ නෑ. இயேசு மெய்யான தெய்வம். යේසුස් සැබෑ உங்களை උදේ படைத்த නැවතේ. தெய்வம். ඔබ මවපු තැන எங்களை නැවතේ. படைத்த தெய்வம். ඔබ මවපු තැන அவர் නැවතේ. உங்களை நேசிக்கிறார். ඒ දෙතුමා ඔබට ප්‍රේම பிசாசு කරනවා. உங்களுக்கு தீங்கு செய்ய வரும்போது යක්ෂයා ඔබට අනුතුරක් කරන්න එද්දී இயேசு உடனே அந்த தாய் கோழி எப்படி அந்த குஞ்சை காப்பாற்ற வருகிறது போல ඒ මව් කිකිලි කොහොමද පැටවුන බේර ගන්න එන්නේ? தன் குஞ்சுகளை காப்பாற்றும்படியாக வருகிறது. තමගේ පැටවුන රැක ගන්න යේසුස් එනවා. சகோதரி இந்த அபிதா சாட்சிக்கு முதலாவதாக இன்னொரு ஒரு செய்தி உண்டு உங்களுக்கு சொல்லுகிறதுக்காக. තවත් මග පෙන්වීමක් තිබෙනවා බ්ලව් උදෙසා. ஒரு சகோதரனோ சகோதரியோ நீங்க சகோதரியா இருக்க வேண்டும். මම හිතනවා සහෝදරයෙක් කියලා உங்கள் வீட்டிலே நீங்கள் படுத்து நித்திரை செய்யும் போது ඔබගේ නිවසේ ඔබ නිදාගනිද්දී ஒரு ஒரு இருளான ஒரு உருவம் வந்து உங்கள் கழுத்தை நசுக்குவது உண்டு. ඒක අඳුරු රූපයක් ඇවිල්ලා ඔබගේ බෙල්ල මිරිකනවා. இருண்ட உருவம் உண்டு உங்கள் கழுத்தை நசுக்குவது உண்டு. අඳුරු රූපයක් ඇවිල්ලා ඔබගේ බෙල්ල ඉර කරනවා. அந்த நேரத்தில் நீங்க பயந்து எழும்புவது உண்டு. ඒ වෙලාවදී ඔබ බය වෙලා නැගිටිනවා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. உங்களோடு படுத்திருக்க உங்க வீட்டில் உள்ள ஒரு சிறு பிள்ளை, ඔබත් එක්ක නිදාගන්න ඔබගේ පවුලේ ඉන්න කුඩා දරුවෙක්, 7 வயதுக்கு குறைந்த ஒரு பிள்ளை, අවුරුදු 7කට අඩු වයසේ ඇති දරුවෙක්, நீங்கள் அப்படி பயப்படும் போது ඔබ එහෙම බය වෙද්දී அந்த பிள்ளை கூட பயந்து அந்த பிள்ளை சிறுநீர் கழித்து விடுகிறது உண்டு. ඒ දරුවා බය වෙලා ඔය ඇයට මුත්‍රා පිට වෙනවා. ரொம்ப சீரியஸான வேலைதான். මේක භයානක තත්ත්වයක් තමයි. அந்த அம்மா வாங்க, இங்க முன்னுக்கு வாங்க, ඒ සහෝදரி ඉදිරියට එන්න. முடிஞ்ச அந்த பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க. පුළුවන් ඒ කුඩා දරුවාවත් රැගෙන එන්න. இயேசு இன்னைக்கு அந்த ஆவியில இருந்து உங்களை விடுதலை கொடுப்பார். යේසුස් අද ඒ යක්ෂාත්මය ඔබ දුරු ஆண்டவர் இயேசு කරනවා. வல்லவர். යේසුස් බලවත්. இயேசு வல்லவர். ඒ මගේ යේසු බලවත්. அந்த காலை பிடித்து இழுத்த சகோதரனை ඒ කකුලෙන් අදපු සහෝදරයව ஜெபம் பண்ணும்போது இயேசு விடுதலையாக்கி இருக்கிறார். අපි ආඥා කරා යේසුස් නිදාස ලබා දුන්නා. එපතේ යාපත ඉන්නවනම් කැමති නම් දෙන්න යාර පුටුවක් දාලා දෙන්න ඉඳ ගන්න. right.
ஹalleluya ஹalleluya சீக்கிரமா வாங்க செக் பண்ணீங்க என்ன சகோதரி அபிதா பரந்தனை சேர்ந்தவர். இவருக்கு 3 மாத காலமாக இடுப்பு வலியினால் இவருக்கு ஒரே இடத்தில் இருந்தாராம். எழுந்து நடக்க கூட முடியாதபடி கஷ்டப்பட்டு 3 வருடமாக இடுப்பு வலி. 3 மாதம். இன்னும் இந்த வாலிப வயதில் இடுப்பு வலி. வயசான அம்மா மார்களுக்கு வர வியாதி. ஓகே ஓகே சொல்லுங்க. 29ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெபித்ததின் பின்பதாக இப்பொழுது இடுப்பு வலி நீங்கி இப்ப நடக்கக்கூடியதாக சாட்சி கூறுகிறார். සහෝදර සඳහන් කරන මාස 3 කාලයක් තුනට එක්කම නිසා හරි ඩවිද ගන්න බැරුව එකතැනකට වෙලා හිටියා කියලා මේ දේව මේ පටන් ගන්න මේ දවස් ඇවිල්ලා සහභාගී වුණා. ඒ යාත්‍රාවේ නඩතුර සම්පූර්ණ සුවයක් ලබා ගන්න තිබේ බවට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ප්‍රශංසා කර මේ සාක්ෂි දරනවා. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ආත්මසන්නාදයක් ලබා දෙන යේසුස් වහන්සේට. ரைட் ஓகே காட் bless you. நிதனம் வாங்க. சகோதரி ராதிகா ஆணை விழுந்தாளை சேர்ந்த சகோதரி. இந்த சகோதரிக்கு 2 வருடமாக தீர்க்க தரிசனம் பாபா லமயா පුතේ මෙයාව නවත් බලන්න යපා. මෙයා තියාගන්න. අනාගත අර අඩයාලන් ජොන්නදෝ තමුල සිංහලද? ඒගොල්ලන්ට තමයි වැඩි හුරු වෙන්නේ ඕක. வே கட்டி பயம் என்ன. ரைட் கம் ஆன் கம் ஆன். 2 வருடமாக செய்வினை நிமித்தமாக முதுகு வலியும் தலை வருத்தமும் ஏற்பட்டிருக்கிறது. முதுகு வலி தலை வருத்தம் எவ்வளவு நாள்? 2 வருடங்களாக இந்த கூட்டத்துக்கு 3 நாள் கலந்து கொண்டிருக்கிறார். 2வது நாளே இந்த சகோதரி விழுந்து சத்தி எடுத்திருக்கிறார். நேற்று நாளிலும் கூட சத்தி எடுக்கவில்லை. தலை வருத்தமும் முதுகு வருத்தமும் சம்பூர்ணமாக குணமாகி இருக்கிறது. நன்றி கூறி சாட்சி கூறுகிறார். Thank you Jesus. සහෝදරය කියනවා අවුරුදු 2 කාලයක ඌණියමක් නිසා මේ පිටකොන්ද කැක්කමක් සහ ඔළුවේ අමාරුවක් තිබුණ බවත් මේ දේවමේට සහභාගී වුණා කියලා කියනවා. මේ ස්ථානයේ යක්ෂාත්මය දැඟලුණු බවත් අද දවසේ ඒ සම්පූර්ණ සුවයක් ලබා ගන්න තිබෙන බවට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ප්‍රශංසා කර මේ සාක්ෂි දරනවා. ඔය බැලුවද දුවට මුත්‍රා එහෙම නෑ. මෙයා තමයි. ඊ ඇඳුම් පිටිම යනවා. කොච්ච වයස කීයද? ඔව් කතා කරන්නේත් නෑ. බලන්නෙත් නෑ. அவரு தேக்கா 2.5 வருட வயதாகும் போதுதான் இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஆரம்பத்தில் இது ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருந்தது. ඉපදෙද්දී මේ දරුවා හොඳින් තමයි හිටියේ. අවුරුදු 2 වෙද්දී තමයි මේ රෝගය ඇති වුණේ. बाबा ගන්න ලේන් ජය සතියකට වරක් වගේ ඒ අඳුරු බලවේගය එනවද නංගි කොච්චර දවසකට සැරයක්? මහත්තයකෝ නෑ ඉන්නවද ගෙදර? රයිට් ලේන් ජය එස්වා ගන්න. சகோதரி விடுதலை ஊனமான புள்ளைய கையில வச்சிருக்காங்க ஆண்டவரே. இந்த பிசாசின் ஆவி இந்த வயிற்றுக்குள்ள இருந்த புள்ளைய ஊனமாக்கிட்டான். आवाज करे बदमाई पाया विश्वासी ना ले जाए हर तो जाए यीशु बिना तो जाए कलवरी
හොඳ නංගි එදේ මේ ඉවරනකොට බලන්න දරුවගේ මොනවා හරි වෙනසක් වෙන්න යනවා. එතකොට අරගෙන එන්න ඕන උඩට රයිට්. come on උච්චාම කරකලද ආண்டවරගේ ස්තෝත්‍රය. අත්පොසනාදකින් දේවනාසයට ප්‍රශංසා කරමු. එන්නේ ඊළඟ සාක්ෂිය එන්නපද සාක්ෂිය නිගේට ඉක්මක් කරන්න වෙලා ගියා. හතමාරේ பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க பிரேமவந்த தேவ தருவனே கிளிநொச்சி பகுதியிலே சில வாலிப பிள்ளைகளை தான் தேவன் தொட்டிருக்கிறார். கிளிநொச்சி பிரதேசයේ තරුණ දරුවන් තමයි දේවනාසය අතගසා තිබෙන්නේ. இவர்கள் அந்த கடவுள்னா அதெல்லாம் அப்படி நம்பாத ஒரு வயது இது. මේ වයස පායන වයස. මේ වයස කියන්නේ දෙවියන් කෙනෙක්ව විශ්වාස කරන්නේ නැතුව තමන්ගේ ජවයෙන් ඇසිරෙන වයසක්. தம்பி இன்னைக்கு ஒரு ஜெப கூட்டம் இருக்குது அந்த கிரவுண்ட்ல. මල්ලි අද දවසේ මේ යාඥා මේ තිබුණා මේ ග්‍රවුන්ඩ් එකේ. அப்படி யாராவது சொல்லி இருந்தா එහෙම කවුරුද කිව්වනම් இந்த மாதிரி தம்பிமார்கள் சொல்றாங்க இன்னைக்கு நான் மேட்ச் அடிக்க போறேன் சும்மா போங்க. මේ වගේ තරුණ දරුවෝ කිය මම අද සෙල්ලම් කණ්ඩනා නිකන් යන්න. கூட்டாளி மார்க்க இன்னைக்கு ஒரு டூர்னமெண்ட்ல ரெடி பண்ணிட்டாங்க. அதனால போறேன் எனக்கு வரல அது. මගේ යාළුවෝ මැච් එකක් සූදානම් කරලා තියෙනවා මම යනවා මට එන්න විදියක් නැහැ කියලා. மூன்றாவது வாலிபர் இப்ப வந்தவர்களே මේ ආපු අයගේ තුන්වෙනි තරුණ දරුවෙක් මේ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். අත්පොසනාදකින් දේවනාසයට இயேசு மெய்யாகவே கிரியை செய்கிறார். යේසුස් වහන්සේ සැබෑවට ක්‍රියා කරමින් සිටිනවා. அதனால அவர்கள் தைரியமாக வந்து சாட்சியம் சொல்ல வந்திருக்கிறார். එම නිසා ධෛර්යවන්තව යේසු වෙන සාක්ෂි දරන්න මොහොන ඇවිල්ලා ඉන්නවා. come on சகோதரன் ஆனந்தராசா கபில்ராஜ் இளவாலை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு இங்க வந்திருக்காரா வேலை செய்றீங்களா தம்பிங்க? ரைட் இவருக்கு 2 வருடத்துக்கு முன்பு விபத்தின் காரணமாக இந்த வலது கை தூக்க முடியாத படிக்கும் கைகளை தட்ட முடியாத படிக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறார். இந்த இடத்துல இன்றைய நாள் வந்து கலந்து கொண்டது பின்பதாக இந்த ஜெப வேளையில இப்போது சுகத்தை பெற்றுக் கொண்டதாக சாட்சி. இப்ப சுகமான எங்க கை தட்டுங்க பாப்போம். ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓகே வெரி குட் திஸ் இஸ் சோ மச். ஓகே வாங்க இன்னொரு இருக்கிறீங்க இங்கே உங்களுடைய முதுகெலும்பிலே 2 எலும்பு பகுதிகள் முதுகெலும்பிலே கொஞ்ச நாரட்டியே தமிழ் எப்படி சொல்ல எனக்கு தெரியாது 2 எலும்பு துண்டுகள் අටකඩු දෙකක கொட்டாஸ் දෙක இத்து போ இருக்கிறதாக வைத்தியர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திராயாமின் பௌத்தின பவ வைத்தியர் கியா திபෙනවා. ஆகவே உங்களுக்கு சில வேளை நீங்க குனியும் போது இந்த இடத்துல கீழ் பகுதியில சில கடுமையான வேதனைகள் ஏற்படுகிறது. ඒ තත්ත්වය නිසා ඔබ පාත්‍යල වැඩකේම කරද්දී මේ ස්ථානයේ යම් වේදනාවක් ඇති වෙනවා. அதற்கு சில தீவிரமான அல்லது ரொம்ப பாரதூரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று டாக்டர் சொல்லி இருக்கிறார். ඒ வைத்தியர் කියලා තියෙනවා මේකට ලොකු වෙදකම් කරන්න ඕනේ කියලා. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி எண்ணெய் பூசி ஜெபிக்கிற இப்போதே அவர்கள் சுகமடைவீர்கள். யாக்கோபு 5 පඩේ 14 වචනය අනුව ඔබ වෙනි එතෙල් තබා යාඥා කරනවා ඔබ දැන් සුව වෙන්න යනවා. ஹalleluya ஹalleluya. வாங்க சீக்கிரமா வாங்க. ඉක්මනින් ඉදිරියට එන්න. இந்த பிரதர் வாங்க இந்த படியில வாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். අත්පොසනාදක දේවනාසයට ප්‍රශංසා කරමු. தேல் பாந்தர கண்டுபிடி. வேறு யாராவது இந்த இடுப்பு வலி முதுகு வலி இருந்தால் நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று கொள்ளுங்கள். මේ දේව මේ කවුරු හරි පිටකොන්ද එකක්කම් ඉන තුනට එකක්කම් ඉන්නවා නම් ඉන්න ස්ථානයේ නැගී සිටින්න. இங்க முன்னதாக வர வேண்டியதில்லை. ඉස්සරහට එන්න ඕනේ නෑ. நீங்க அங்க இருந்து சுகமாக போகிறீர்கள். ඔබ ඉන්න තැන ඔබ සුව වෙන්න. இயேசு வல்லவர். යේසුස් වහන්සේ බලවත්. இயேசு வல்லவர். යේසුස් වහන්සේ බලවත්. எவ்வளவு காலமா இருக்கு பிரதர்? 10 வருஷம். டாக்டர் ஏதாவது சொன்னார் அப்படி 2 பகுதி எடுத்து எந்த வேலை செய்தாலும் මොන වැඩේ කෙරුවොත් நாடிக்குள்ள ஒரு பிடிப்பு உண்டாகும். මෙතන 3 நாளைக்கு தொடர்ந்து வலி உண்டாகும். වේදනාවක් ඇති වෙනවා දිගටම දවස් 3ක් ඒ වේදනාව තිබෙනවා. இப்போ சுகமாக போறீர்கள். ஆண்டவரே இந்த இடுப்பு வலி எனக்கு சுகமாகணும் அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு தான் உட்கார்ந்து இருந்தேன். මම ජේසුනේ මගේ මේ පිටකොන්ද එකක්කම සුව වෙන්න ඕනේ කියලා යාඥා කරමින් තමයි මම ඉඳගෙන හිටියේ. இயேசு බලවත්.
நல்லவர். படிங்க. நான் இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்க போறேன். இயேசுவின் நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறார். இவர் இந்த ஆராதனை முடியும் போது சுகமாகிறார். 10 வருஷங்கள் வருத்தம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமடைவதாக சுவாமி. யாக்கோபு 5:14 படி சுகம் உண்டாவதாக. கண்களை திறப்பவர் நல்லவரே. செவிகளை திறப்பவர் நல்லவர், நல்லவரே. தொற்றல் காண்டவர் 10 வருஷம் இப்பொழுது இந்த நிமிஷத்தில் இயேசுவே தொற்றலும். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எழும்பி நிற்கிறவர் கண்களை மூடி නැගින්න දැස් වසා ගන්න. இடுப்புல கைகளை வைத்துக் கொள்ள. ඔබගේ තුනටියේ කොන්දේ අත තබා ගන්න. சுகத்தை எதிர்பாருங்க. ඔසුවේ බලාපොරොත්තු වෙන්න. பாஸ்டர் சொல்றதுக்காக இப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டாம். මම කියන නිසා නිකන් අත තියලා යාත්‍රා කරගෙන යන්න එපා. சர்வ வல்லமுள்ள எங்கள் மகிமையின் தெய்வமே, සර්ව බලධාරී අපගේ அருமையான இயேசுவே, தி தேவி பியானி இயேசு கிளிநொச்சி நகரத்தில் இப்படி ஒரு நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல ராஜாவே, கிளிநொச்சி பிரதேசமே யாப்பத் වෙලා කුදා කර දුන්න මගේ யாப்பத் පියාණනි, பல்லவத்தின் ராஜாவே, බලය පියාණනි. சுவாமி, இவ்வளவு பேருக்கு இடுப்பு சம்பந்தமான நாடு சம்பந்தமான வியாதிகள் இருக்கிறதாக எழும்பி நிற்கிறார்கள். පියාණනි මේ තරම් දෙනෙක් තුනට එකක්කම කොන්ද වේදනාව තියෙන නිසා හිටගෙන ඉන්නවා. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே, இயேசு வாசிගේ බලවත් නාමයේ, என் நாமத்திலே எதை கண்டாலும் தருவேன் என்று சொல்லுவருடைய வல்லமுள்ள நாமத்தாலே මගේ නාමයේ යමක් කිල්ලොත් ඒක දෙනවා இப்பொழுது ஒரு சுகம் பெறுவார்கள். එකෙක්නා ඔබගේ නාමයේ සුවය சுகம் பெறுவார்கள். සුවය ලබත්වා. ஒரு சுகம் பெறுவார்கள். සුවය ලබත්වා. சாத்தானே உன்னுடைய நாடியில் இருக்கிற அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அகன்று நீ போ. ஷாம் துரட்டி கேக்கும் அரகடி இவத்தல பல. நன்றி இயேசு சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. ஸ்துதி இயேசுவே. நன்றி இயேசு சுவாமி. ஸ்துதி இயேசுவே. நன்றி இயேசு சுவாமி. ஸ்துதி இயேசுவே. சகோதரரை தொட்டதற்காக நன்றி. சகோதர அத்தகசமுனி ஸ்துதி. अनेक பேர் சாட்சிகளாக வர போகிறார்கள். ගොඩාක් දෙනෙක් සාක්ෂි දෙන්න යන නිසා ස්තුති. நன்றி இயேசு. එමනිසා ස්තුති පියාණනි. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு வாசிගේ නාමයෙන්. போயிடுங்க. ஆராதனை முடியும் போது சாட்சியோடு வரணும். நல்லா குனிஞ்சு பார்த்து வாங்க. சாட்சி கொண்டு வாங்க. டக்குனு வாங்க. சகோதரி தேவனாகி அம்பாள் குலத்தைச் சேர்ந்தவர் சில காலமாக முழங்கால் வேதனால் கஷ்டப்பட்டிருக்கிறார். முதல் நாள் கூட்டத்திலே கலந்து கொண்ட பின்பதாக பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொண்டதாக சாட்சி கூறுகிறார். ஆமென். 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 கிளிநொச்சி பாதிஸ்தர் ஒரு பல வருடங்கள் இல்ல முழங்கால் வலி சுகம். මේ බව සාක්ෂි දන්නවා ටික කාලයක් දනි සමහර පීඩාව ඉඳ බවත් මේ යාත්‍රාවේ எண்ணெய் வைத்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு முழங்கால்ல எண்ணெய் பூசப்பட்டதா விசேஷமாக இல்ல அந்த இடத்துல பூசுங்க. ඒ අන්තිම යාත්‍රා පෞද්ගලික යාත්‍රාවේ තේතම යාත්‍රා කිරීමේ නඩතුව ඒ දනි සමහර සුවේ ලබාගත් බව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ප්‍රශංසා කරමින් සාක්ෂි දරනවා. அந்த என்ன பிரதர் சாட்சி කවුද කියන්නේ පුතේ එන්න අවුවද කවුරු හරි යකිනවද මයික් එක දෙන්න කෙටියෙන් කියන්න ඕනේ නම සාරාංශ විතරක් කියන්න කෙටියෙන් ඕනේ නෑ ඔයගේ අතීතේ වර්තමානයේ කොහොමද විශ්වාසය තුළ කියන්න මම අවුරුදු 20ක් විතර මත්පැන් පානය කරා. 20 வருடங்களாக நான் மது போதைக்கு அடிமையாக இருந்தேன். මේ පස්වෙනි මාසේ කැලණියේ දේව සභාවට ගිහිල්ලා ඉස්සල්ලාම දේව මෙහෙමට
සහභාගී වුණා. 5வது மாதம் நான் முதல் முறையாக இந்த இயேசு கைவிடார் சபையின் தலைமை பீடத்திலே போய் அங்கே ஆராதனையிலே கலந்து கொண்டேன். එදා ඉඳලා ඊට කලින් දවසට මත්පැන් බෝතලයක් විතර බිව්වා. அதுக்கு அந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு போத்தல் சாராயம் நான் குடிப்பது உண்டு. கட்டாயமாக எனக்கு வேண்டும். ඊට වැඩියත් බිව්වා. ඒ කරලා அதற்கு அதிகமாக நண்பரோடு சேர்ந்தாலே அதிகமாக குடிப்பது உண்டு. ඒ දෙහැමීමට සහභාගී වුණාට පස්සේ එදා ඉඳලා 5 වෙනි මාසේ 7 වෙනිදා තමයි සහභාගී වුණේ. අද වෙනකන් එක බින්දුවක්වත් කටේ තියලා නැහැ. பல வருடங்களாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு போத்தல் வீதமாக குடித்து வந்த நான் 5வது மாதம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன். கலந்து கொண்ட முதல் நாளில் இருந்து இதுவரைக்குமாக எந்த விதமான மது போதை குடிக்காதபடிக்கு இந்த விடுதலையாகி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். මම දැන් බිස්නස් කරන්නේ බිස්නස් හොඳ සාර්ථකව තියෙනවා. நான் ஸ்வீட் ரசகவிலி ஸ்வீட் பிசினஸ் தான் என் தயாரிச்சு விற்கிறது உண்டு. என்னுடைய வியாபாரங்கள் இப்ப நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வந்திருக்கிறது. දැන් තව තවත් බිස්නස් කටයුතු කරගෙන යනවා. සිල්වර් බඩු කඩයක් තියෙනවා. ඒවා හොඳට සාර්ථකව දියුණු වෙගෙන යනවා. நல்ல முன்னேற்றம் அந்த வியாபார கடைகள்ல இயேசுவிட வந்த பின்புதான். பவுலே சமாதானே நமக்கு பவுலே சமாதானே குடும்பத்திலே என் மனைவி பிள்ளை நான் சாராயம் குடிக்கிறதுனால் என் மனைவி பிள்ளைகள் என்னோட மிகுந்த எந்த ஐக்கியம் இல்லாதபடிக்கு அவர்கள் என்னை வெறுக்கிற போது போல தான் இருந்தார்கள். இப்பொழுது என்னோட மிகுந்த அந்யோன்யமாக இருக்கிறார்கள். අපේ නෝන්ලායම හැම සෙනසුරාදාම කැලණියේ දේවමේමුට සහභාගී වෙනවා. என்னுடைய மாற்றத்தை கண்டு என்னுடைய மனைவி பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கண்டியில நூறைந்துதான் கட்டுக்கஸ்ட கண்டி கட்டுக்கஸ்டில இருந்து கொழும்புக்கு அந்த ஆராதனை கலந்து கொள்ள வாரந்தோறும் போவார்கள். பாருங்க எப்படி அவர்கள் ஆசீர்வாதப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல். මම ඉරිදාට සහභාගී වෙනවා. நான் ஞாயிற்றுக்கிழமை போகிறது உண்டு. என்னுடைய மனைவி பிள்ளைகள் சனிக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போவார்கள். අදත් මේ කටුවස්තරේ ඉඳලා තමයි මෙහෙට සහභාගී වුණේ. இன்றைக்கு நான் கட்டுக்கஸ்டில் இருந்து தான் இந்த கூட்டத்தை கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறேன். Thank you Jesus. දෙවියන් වහන්සේගේ ස්තුතියි. பிரசன்சவேவா. Thank you Jesus. Right. சாட்சியலுண்டா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்துதி இயேசுவே, ஸ்துதி இயேசுவே, ஸ்துதி இயேசுவே, ஸ்துதி இயேசுவே. சகோதரி விஸ்வகுமாரி கோனாவிலை சேர்ந்த சகோதரி. இந்த சகோதரிக்கு 3 மாத காலமாக கேஸ்ட்ரைட்டிக் நோய் நிமித்தமாக வயிற்றிலே புண், அதே போன்று நெஞ்சிலே மூச்செடுக்க முடியாத வருத்தம் இருந்ததாம், நெஞ்சு எரிவு இருந்ததாம், உரைப்பு சாப்பிட முடியாது, மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார். 3 நாள் கூட்டத்திலே கலந்து கொண்டு ஜெபித்த பின்பதாக அந்த சகோதரிக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்திருக்கிறது. மூச்சு எடுக்க முடிகிறதாகவும் சாப்பிடும் போது எந்த எரிவு தன்மையும் இல்லை, சுகமாக இருப்பதாக நன்றி கூறி எவ்வளவு பேர் இயேசு சுகமாக்குறாங்க. వాడు కీదనక యేసు సుఖ කරනවාද? நாங்க காணிக்க வாங்கவும் இல்ல, අපි පඳුරු ගත්තේ அட்ரஸ் விலாசங்கள் கேட்கவும் இல்ல. ඒගොල්ලන්ගේ ලිපිනේ ගත්තේත් නැහැ. கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து சேர்ந்து கொள்வீர்களா என்று கேட்கவில்லை. கிறிஸ்தன் ஆகமට ඇවිල්ලා බැඳෙනවද කියලා අවිවෙත් නැහැ. இயேசு அவர்களிடம் நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவர் என்று கேட்கவில்லை. යේසු වහන්සේ ඔවුන්ගේ ඔබ කුමන ආගමට අයිතිද කියලා අවිවෙත් නැහැ. கிளிநொச்சி நகரத்திலே அவருடைய அன்பு கடந்த 3 நாட்களாக இங்கே பெருக்கெடுத்து ஓடி வந்து இன்றைக்கு அநேக பேர் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி நகரේ පෞගේ දවස් 3 දේවනාසිගේ ප්‍රේමයේ ගංගාවක් මෙන් ගලා ඇවිල්ලා ගොඩාක් දෙනෙක් අද சாட்சி දරනවා. கடைசி நாள் நீங்கள் அநேக பேர் என்று சுகமாக போகிறீர்கள். අද අන්තිම දවසේ බොහෝ දෙනෙක් සුව වෙන්න යනවා. ආමේන්. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ආත්මසනාදික දේවනාසිගේ ප්‍රශංසා කරමු. அங்க ஒரு சகோதரி சாட்சி சொல்றார்கள். அவருக்கு மேடைக்கு வர வெக்கமா, வேதிக்காவட்ட தமிழ்ல சிங்களமா, மேடைக்கு வர வெக்கமா இல்லாட்டி கஷ்டமா? எனக்கு போய் பழக்கம் இல்லை மேடை. ரைட், மேடைக்கு போய் பழக்கம் இல்லை சொல்ல. சரி, சொல்லுங்க, சாட்சி சொல்லுங்க. சகோதரி விஜயராணி ஆனந்தபுரத்தை சேர்ந்தவர். இவருக்கு 1 வருட காலமாக 2 கிட்னியும் பழுதடைந்து இருக்கிறதா. 1 வருட காலம், 1 வருடமாக.
இதனால் இரத்தம் மாற்றுதல் செய்ய வேண்டுமாம். 5 நாளுக்கு ஒரு முறை இப்படியாக இரத்தம் மாற்ற வேண்டும் என்று கூறினார்களாம். ஆனால் இவர் இந்த 3 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்பதாக இப்பொழுது இரத்தம் மாற்ற வைத்தியசாலைக்கு போகவில்லை, இப்பொழுது நன்றாக சுகமடைந்ததாக சாட்சி கூறுகிறார். கிட்னி வருத்தம் சுகமா இருக்கு சொல்லுகிறார். அவருடைய முகம் வீங்கி போயிருந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 3 நாள் கலந்து கொண்ட பின்பதாக முகம் வீக்கம் வாடி சுகமாக இருக்கிறார். ஒரு பொய் கூட உங்களுக்கு சொல்லுவதில்லை. உங்க ஊர்ல வந்து உங்க ஊரார வைத்து பொய் சொல்லி இந்த மத மாற்றம் அல்லது இயேசுடைய காரியத்தை பொய்யாக சாதிப்பதில்லை. இயேசு உண்மை, அவருடைய வல்லமை உண்மை, அவர் உங்களை நேசிக்கிறது உண்மை. அது எந்த கோணத்திலே பார்த்து நீங்க பிடித்துக் கொடுக்கலோ அது உங்களை பொறுத்தது. என்ன தீர்மானம் எடுப்பீர்களோ இந்த கூட்டத்தை பத்தி அது உங்களை பொறுத்தது. என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நம்பாவிட்டால் என் கிரிகளை கொண்டாவது நம்புங்க. உங்கள் ஊரில் உள்ள ஒரு ஏழை சகோதரருடைய 2 சிறுநீரகம் கெட்டு போய் அழுகி போன சூழ்நிலை இருந்த சிறுநீரகத்தை நான் சுகமாக்கி இன்றைக்கு உங்களுக்கு முன்னதாக சாத்தியத்தை சொல்லுகிற என் மகளே மகனே முடியும் நான் நம்பு. அநேக உங்களை அழிக்க வந்த பிசாசுகளை நான் கீழே தள்ளி அவர்களை தலைகளை மிதித்து கொண்டிருக்கிறேன். அவர்களை இன்னும் மீண்டுமாக எழும்பி உங்களை அழிக்க விடாதபடிக்கு நான் அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டேன் என்று அடையாளமாக கிரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் ஆம். ඔබලගේ ජීවිත විනාශ කරන්න ආපු යක්ෂාත්මෝ ඉස්සල් පොඩි කළා වුණ බිම දාලා වුණ දුරු කරගෙන ඉන්නවා. මේ ක්‍රියාව දැකලා ඔබලා විශ්වාස කරන්න කියලා යේසුස් වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. இதற்கு மேலாக இயேசு ஒன்றுமே சொல்லவில்லை அம்மா. මීට වැඩි යේසුස් වහන්සේ මොනවත් කියන්න කිව්වේ නැහැ. அடுத்த தீர்மானம் உங்கள் கையிலே தான் உண்டு. මේ ගැන තීරණය ඔබලා සතුයි. மதத்தை மாறி வர வேண்டிய அவசியம் இல்லை. ආගම වෙනස් කරන්න ඕමනාවක් නැහැ. உள்ளத்தை மாற்றி இயேசுவுக்கு மாத்திர கொடுங்கள். ඔබගේ අදවත යේසුස් වහන්සේට විතරක් දෙන්න. அங்கிருந்து இயேசு கிரியை செய்வார். එතන ඉඳලා යේසුස් වහන්සේ ක්‍රියා කරයි. வாழ்க்கையை மாற்றுவார். ඔබගේ ජීවිතය වෙනස් කරයි. வியாதியை குணமாக்குவார். ரோகே சுக කරයි. கண்ணீரை துடைப்பார். ඔබගේ කඳුල පිස දමයි. புது வாழ்வு கொடுப்பார். ඔබට අලුත් ජීවිතයක් ලබා දෙයි. நானும் கூட මමත් வெளிநாட்டு பணம் வருகிறதுனால ஊழியம் செய்கிறேன் என்று சிலர் சொல்கிறார்கள். සමහර අය කියලා පිටරට වලින් මුදල් ඇවිල්ලා මම සේවය කරනවා කියලා. இல்லை